Dear students of 11th standard economics, now I am going to explain chapter 2 consumption analysis. Now we are going to see the part A question, multiple choice question. First question, pick out the odd one out. அதில் தனியாக உள்ளதை தனியாக எடுத்து எழுதணும். லக்ஸுரிஸ் ஆடம்பர பண்டங்கள், கம்ஃபர்ட்ஸு வசதி பண்டங்கள், நெசசிட்டிஸ் அத்தியாவசிய பண்டங்கள், அக்ரிகல்ச்சர்னு இருக்குது. அப்போ அக்ரிகல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வான்ஸில் வரும். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வான்ஸில் நெசசரிஸ், கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரிஸ் வரும். அக்ரிகல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் ஆட் ஒன் அவுட்டில் அக்ரிகல்ச்சர் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் கன்ஸ்ட்ரைன்ட் ஆர் லிமிட்டெட் பை த டேஷ் ஆஃப் அ ரிசோர்ஸ் ஸ்கார்சிட்டி. ஸ்கார்சிட்டினா பற்றாக்குறை. பற்றாக்குறையினால தான் சாய்ஸ் ஏற்படுது. நம்மள்கிட்ட பணம் குறைவான பணம் இருக்கிறதுனால தான் we are making சாய்ஸ். நிறைய பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். இருக்கிறது லிமிட்டான ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ். நம்மள்ட்ட இருக்க ரிசோர்ஸ் இருக்க ஸ்கேர்ஸாக இருக்குது, ஸ்கேர்சிட்டியாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. அதனால தான் we are making சாய்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், சீஃப் எக்ஸ்போனன்ட் ஆஃப் கார்டினல் யூட்டிலிட்டி. கார்டினல் யூட்டிலிட்டி, ஆர்டினல் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டியில் ரெண்டு வகை. கார்டினல் நம்பர், ஆர்டினல் நம்பர்பாங்க. கார்டினல்னாக்கா 1, 2, 3 அப்படிங்கிறது கார்டினல் நம்பர். ஆர்டினல் நம்பர் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு சொன்னாக்கா அது ஆர்டினல் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்போ கார்டினல் யார், சீஃப் எக்ஸ்போனன்ட் யாருனாக்கா கார்டினல் யூட்டிலிட்டி மார்ஷல். நெக்ஸ்ட், மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் மெஷர்ட் பை யூசிங் த ஃபார்முலா. மார்ஜினல் யூட்டிலிட்டி அளக்கக்கூடிய ஃபார்முலா வந்து TUN minus TUN minus 1. TUN total utility of n units minus total utility of n minus 1 units. அதாவது n உடைய வேல்யூ 10னா n minus 1னா 9 வரும், வேற ஒன்றும் இல்லை. 10 minus 9 100 வச்சுக்கோ. TU 100னா TUN minus 1ங்கிறது 99 வரும், வேற ஒன்று. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், when marginal utility reaches 0 the total utility will be maximum. marginal utility 0 இருந்தா, இறுதிநிலை பயன்பாடு 0 இருந்தா மொத்த பயன்பாடு உச்சத்தில் இருக்குமா, அதனால மேக்சிமம். கூசன் ஃபர்ஸ்ட் லா இஸ் நோன் அஸ் கூசன் ஃபர்ஸ்ட் லா, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி. கூசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அப்ப கூசனுடைய செகண்ட் லான்னு ஒன்று இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லா என்ன, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி, குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை தான் கூசனுடைய ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறோம். கூசன் ஒரு எக்கனாமிஸ்ட், அவருடைய லா தான், அவருடைய ஃபர்ஸ்ட் லா தான் diminishing marginal utility. The basis of the law of demand is related to law of diminishing marginal utility. அதாவது law of demand அப்படின்னு இருக்கு. law of demand எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்குனாக்கா law of diminishing marginal utility பேஸ் பண்ணி தான் அதனுடைய பேசிஸே law of diminishing marginal utility தான். law of demand என்னுடைய பேசிஸ் அடிப்படை law of diminishing marginal utility. The concept consumer surplus, நுகர்வோர் எச்சம். கன்சூமர் சர்ப்ளஸ்னா நுகர்வோர் எச்சம் உணருது. அதை சொன்னது யாருன்னா மார்ஷல். நுகர்வோர் எச்சம், கன்சூமர் சர்ப்ளஸ்ங்கிற கான்செப்டை சொன்னது மார்ஷல். பொட்டன்ஷியல் பிரைஸ் 250, ஆக்சுவல் பிரைஸ் 200னாக்கா கன்சூமர் சர்ப்ளஸ் என்னக்கா, கன்சூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்கு, பொட்டன்ஷியல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். பொட்டன்ஷியல் பிரைஸ்ல இருந்து ஆக்சுவல் பிரைஸை கழிச்சு சப்ட்ராக்ட் பண்ண கிடைக்கிறது தான் கன்சூமர் சர்ப்ளஸ். அப்ப 250 minus 200 equal to 50. 50 தான் ஆன்சரு. இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்டினல் அப்ரோச். முன்னாடியே சொன்னோம், கார்டினல் அப்ரோச், ஆர்டினல் அப்ரோச். இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச்ங்கிறது ஆர்டினல் அப்ரோச்சை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. நெக்ஸ்ட், த கான்செப்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை மார்ஷல். இது மார்ஷல் தான். கான்செப்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்ங்கிற கான்செப்டை சொன்னதும் மார்ஷல் தான். அடுத்து, இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இஸ் காஸ்ட் பை ஹையர் சப்சிடி. இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், எப்ப டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, தேவை அதிகரிக்குன்னா ஹையர் சப்சிடி. சப்சிடினா ஒரு மானியம், உதவித்தொகை. மானியம் அதிகமாக கொடுக்கும்போது ரிபேட்னா சொல்றாங்களா, அதான் சப்சிடி. இப்ப பட்டு சேலைகளுக்கெல்லாம் ரிபேட் கொடுக்குறாங்க, காப் டேக்ஸ்லாங்கிறாங்களா, அதான் சப்சிடி. ரிபேட்டுங்கிறது அந்த ரிபேட் அதிகமாக டிமாண்ட் அதிகமாகும். 30% ரிபேட்டுக்கு பதிலாக 40% கொடுத்தாங்கனாக்கா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து, மூவ்மெண்ட் ஆன் ஆர் அலாங் த கிவன் டிமாண்ட் கர்வ் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டென்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். கொஸ்டின் ஆன்சர்ல கூட வருது. ஒரே டிமாண்ட் கர்வ்ல, ஒரு டிமாண்ட் கர்வுக்கு அந்த டிமாண்ட் கர்வ்ல மேலும் கீழ் நகர்றதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் டிமாண்ட். அடுத்து, இன் கேஸ் ஆஃப் ரிலேட்டிவ்லி மோர் எலாஸ்டிக் டிமாண்ட் த ஷேப் ஆஃப் த கர்வ் இஸ் ஃபிளாட்டர். ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்கா இருந்தா டிமாண்ட் கர்வோட ஷேப் ஃபிளாட்டரா இருக்கும். ஃபிளாட்டர்னா எக்ஸாக்சிக்கு பேரலா இருக்கும், அதான் ஃபிளாட்டரா இருக்குது. A consumer is in equilibrium and marginal utilities of two goods are equal. ஒரு கன்சூமருக்கு எப்ப ஈக்குவலிபிரியம் கிடைக்கும் அப்படின்னா சமநிலை. ஒரு கன்சூமருடைய சமநிலை எப்படின்னா,
மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் ஃப்ரம் டூ குட்ஸ், ரெண்டு குட்ஸினுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் இருநிலை பயன்பாடு, ரெண்டு பண்டங்கள் இருக்கு, ரெண்டு பண்டத்தினுடைய இருநிலை பயன்பாடு சமமா இருந்தா அந்த கன்சூமருக்கு ஈக்குலிபிரியம். இண்டிஃபரன்ஸ் கர்வ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் பை எட்ஜ்வொர்த். இண்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படிங்கிற சமநோக்கு வளைகோடுன்னு பேர். இண்டிஃபரன்ஸ் கர்வ் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது எட்ஜ்வொர்த் அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட். எலாஸ்டிக் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். எலாஸ்டிக் டிமாண்ட் வந்து நெகிழ்ச்சின்னு பேர், தேவை நெகிழ்ச்சின்னு பேர். எலாஸ்டிக் டிமாண்ட் தேவை நெகிழ்ச்சி. அது தேவை நெகிழ்ச்சியினுடைய வேல்யூ வந்து 1 இருந்தாக ஈக்குவல் டு 1, தேவை நெகிழ்ச்சி வந்து கிரேட்டர் தன் 1 இருக்கும், 0 இருக்கும், இன்ஃபினிட்டியா இருக்கும், அப்படியே நிறைய இருக்கு. அப்படியே எப்போ 1 இருக்கும். யூனிட்டரி எலாஸ்டிக்னா ஈக்குவல் டு 1, யூனிட்டரி எலாஸ்டிக் ஈக்குவல் டு 1 ஞாபகம் வச்சுக்கணும். The locus of the points which gives the same level of satisfaction associated with the indifference curve. Indifference curve உடைய ஆன்சரே அதுதான். இண்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்னன்னாக்கா the locus of the points which gives us same level of satisfaction. ஒரே வகையான பயன்பாடு, ஒரே மாதிரியான பயன்பாடு கொடுக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளையும் ஒன்று சேர்ந்தா கிடைக்கதான் இண்டிஃபரன்ஸ் கர்வ். ஒரே வகையான மனநிறைவை கொடுக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாம் ஒன்று சேர்த்தா கிடைக்கதான் இண்டிஃபரன்ஸ் கர்வ். அடுத்து ஆர்டினல் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் பை ரேங்கிங். ஆர்டினல் யூட்டிலிட்டி ரேங்கிங், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் சொன்னா அது ஆர்டினல் யூட்டிலிட்டி. அது இண்டிஃபரன்ஸ் கர்வ் ஆர் நெகட்டிவ்லி ஸ்லோப்டு. இண்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து நெகட்டிவ்லி ஸ்லோப்டு. நெகட்டிவ்லி ஸ்லோப்டுன்னு அர்த்தம் மேலிருந்து கீழே வரும். மேலிருந்து அதாவது y ஆக்சில் ஆரம்பிச்சு கர்வ் அப்படியே கீழே x ஆக்சில் தொடர மாரி வந்தா அது வெரி நெகட்டிவ்லி ஸ்லோப்டு. அடுத்து we are going to see the 2 more questions. Question number 21, define utility. Utilityனா பயன்பாடு. பயன்பாடுனா என்ன அப்படின்னா utility is a capacity of a commodity to satisfy human wants. human wants மனிதனுடைய விருப்பங்களை நிறைவேற்ற செய்யக்கூடிய ஒரு பண்டத்தினுடைய சக்தி தான் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டினா பயன்பாடு, கெப்பாசிட்டி ஆஃப் த கமாடிட்டி ஒரு பண்டத்தினுடைய கெப்பாசிட்டி. ஹியூமன் வாண்ட்ஸ், சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ் மனித விருப்பத்தை நிறைவு செய்யக்கூடிய பண்டத்தினுடைய சக்தி தான் பயன்பாடுங்கிறோம். மென்ஷன் கிளாசிபிகேஷன் ஆஃப் வாண்ட்ஸ், நெசசரிஸ், கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரிஸ்மாங்க. நெசசரிஸ் அப்படின்னாக்கா ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர். எக்ஸாம்பிள் கூட எழுதலாம், புக்கை பார்த்து எழுதிங்க. நெசசரிஸ் 2 எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர். கம்ஃபர்ட்ஸ், கம்ஃபர்ட்ஸ்னா வசதி பண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம். கம்ஃபர்ட்ஸ்னு பார்த்தாக்கா சோஃபா செட்டு, ஃபேனு எல்லாம் வந்து கம்ஃபர்ட்ஸில் வரும். லக்ஸுரிஸ்னாக்கா டைமண்ட் ஜுவல், டைமண்ட் கோல்டு, டைமண்ட் ஜுவல்லரிஸ்லாம் லக்ஸுரிஸில் வரும், ஆடம்பர பண்டங்கள். நெசசரிஸ்னா அத்தியாவசிய பண்டங்கள், கம்ஃபர்ட்ஸ்னா வசதி பண்டங்கள், லக்ஸுரிஸ்னா ஆடம்பர பண்டங்கள். There are 2 basic approaches, namely utility approachல 2 approach இருக்கு. ஒன்னு cardinal utility approach, ordinal utility approach. There are 2 basic approaches, namely question indifference curve approach, utility approach and the indifference curve approach. Indifference curve approach, the 2 basic approaches, namely utility approach. One utility approach, another indifference curve approach. In utility approach, Marshall. The utility approach involves the use of measurable cardinal utility approach. Marshall cardinal utility approach, the 2 questions cardinal utility approach by Marshall, ordinal utility approach by J.R. and R.G. Allen. அது மட்டும் நோட் பண்ணீங்க. கார்டினல் யூட்டில், வாட் ஆர் த 2 கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. வாட் ஆர் த 2 அப்ரோச்சஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா ஒன்னு கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச், கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் பை மார்ஷல். இன்னொன்னு ஆர்டினல், அந்த பிராக்கெட்ல இருக்கும், ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் பை J.R. Hicks and R.G. Allen. அடுத்து வாட் ஆர் த டிகிரிஸ் ஆஃப் பிரைஸ் எலாஸ்டிக் டிமாண்ட். பிரைஸ் எலாஸ்டிக்ல 5 டிகிரிஸ் இருக்கு. ஒன்னு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், EP equal to E na elasticity, P na price elasticity அர்த்தம். EPங்கிறது price elasticity. அது தலைகீழா 8 போடணும், அப்படியே படுக்க வகையில 8 போடுங்க, லைட்டா கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்க மாதிரி இருக்கு. இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் இருந்தா இன்ஃபினிட்டி, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் இருந்தா EP equal to 0, ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் இருந்தா EP greater than 1, ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் இருந்தா, ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் இருந்தா EP less than 1. யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் ஏற்கனவே பார்த்தோம், EP equal to 1. EP equal to 1 இருந்தா யூனிட்டரி எலாஸ்டிக், relatively inelastic இருந்தாக்க less than 1, relatively elastic இருந்தா greater than 1, inelastic, perfectly inelastic இருந்தா 0, perfectly elastic demand EP equal to infinity. At the stage meaning of indifference curve meaning என்ன? Indifference curve meaning இந்த மீனிங் தேவையில்ல, வேற மீனிங் பார்த்துக்கலாம். the locus of the ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, 1 மார்க் கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் எழுதிக்கலாம் நீங்க. the locus of the points அப்படின்ற கொஸ்டின் வரும். கொஸ்டின் நம்பர்
question number 18 பாருங்க. The locus of the points which gives the same level of satisfaction is called அப்படின்னு போட்டுக்கலாம். நீங்கள் அந்த கொஸ்டின் டிஃப்ரெண்டாக இருக்கு, அதை நீங்கள் புக்கை பார்த்து நோட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த 25th கொஸ்டின் மட்டும் அப்புறமா நீங்கள் பார்த்து புக்கில் இருக்கும். The locus of the points which gives the same level of satisfaction is called indifference curve போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 26th question, what are the formula for consumer surplus? Consumer surplus equal to potential price minus actual price. Consumer surplus equal to TU total utility minus P into Q. TU na total utility, P na price, Q na quantity. Thank you students. We will see the three more questions in the next video. Dear students of 11th standard, lesson 2 more question. Question number 27, what are given goods? Why it is called that? கிஃபன் குட்ஸ் அப்படின்னா என்ன? கிஃபன் பண்டங்கள் அப்படிம்பாங்க தமிழ்லையும். கிஃபன்கிற ஒன் ஆஃப் த எக்கனாமிஸ்ட் அவருடைய பேர்லேயே அவருடைய குட்ஸ்க்கு பேர் கிஃபன் குட்ஸ் வச்சுட்டாரு. அதை கிஃபன் பேரடாக்ஸ் புதிர். கிஃபன் பேரடாக்ஸ்னா கிஃபன் புதிர்னு அர்த்தம். த கிஃபன் குட்ஸ் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ் இஸ் அன் எக்ஸெப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட் என்ன சொல்லுன்னா, when there is a rise in price there is a fall in demand. அதான் லா ஆஃப் டிமாண்ட். எக்ஸெப்ஷன் என்ன அர்த்தம்? when there is a rise in price there is a rise in demand னு அர்த்தம். அதான் எக்ஸெப்ஷன். அதாவது விலை லா ஆஃப் டிமாண்ட் என்ன சொல்லுது? விலை அதிகமானா தேவை குறையும் சொல்றதுதான் லா ஆஃப் டிமாண்ட். ஆனா எக்ஸெப்ஷன் என்னன்னாக்கா, விலை அதிகரிக்கும் போது தேவை அதிகரிக்கும், விலை குறைஞ்சா தேவை குறையும். அப்படிப்பட்ட பண்டங்களை தான் நம்ம கிஃபன் பேரடாக்ஸ்ல கொண்டு வரோம். கிஃபன் குட்ஸ் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ். கிஃபன் குட்ஸுக்கு இன்னொரு பேர் இன்ஃபீரியர் குட்ஸ், கீழ்நிலை பண்டங்கள் அப்படின்னு பேரு. கீழ்நிலை பண்டங்கள்லாம் கேழ்வர ராகின்னு வச்சுக்கலாம். ராகி வந்து ஒன் ஆஃப் த இன்ஃபீரியர் குட்ஸ். அந்த ராகினுடைய விலை, கேழ்வரனுடைய விலை குறையும் போது, வெள்ளம் அது மாதிரி ஜாகிரி இருக்க, அதுக்கு விலை குறையும் போது குறைவா வாங்குறாங்க, விலை அதிகரிக்கும் போது அதிகமா வாங்குறாங்க. அப்படிங்க ஏழை மக்கள் வந்து விலை குறைவா இருக்கும்போது குறைவா வாங்குறாங்க, விலை அதிகரிக்கும் பொழுது அதிகமா வாங்குறாங்க. அதனால தான் இது எக்ஸெப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட்ங்கிறோம். த கிவன் குட்ஸ் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட். when price of inferior goods falls, இதனுடைய விலை குறையும் பொழுது poor will buy, ஏழை மக்கள் வாங்குறாங்க, லெஸ் குறைவா வாங்குறாங்க. அந்த வைஸ் வர்ஸ் அப்படின்னா விலை அதிகரிக்கும் போது அதிகமா வாங்குறாங்க, வைஸ் வர்ஸாங்கிறது. குறைவா இருக்கும்போது குறைவா வாங்குறாங்க, அண்ட் வைஸ் வர்ஸானா விலை அதிகரிக்கும் போது அதிகமா வாங்குறாங்க. இந்த கிஃபன் பேரடாக்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல, நீங்க ராகி அப்படின்னு போட்டுக்கலாம், ராகி வீட் அப்படின்னு போட்டுக்கலாம், ராகி ரைஸ் கூட வச்சுக்கலாம். புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் பார்த்து எழுதிங்க கிவன் பேரடாக்ஸ் 27க்கு. அடுத்தது 28 கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின். டிஸ்கிரைப் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். மனித விருப்பத்தினுடைய இயல்புகள் என்ன? மனித விருப்பங்கள். வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். வாண்ட்ஸ் விருப்பங்கள் எல்லை இல்லாதது. வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். விருப்பங்கள் பழக்கங்களாக மாறுகிறது. வாண்ட்ஸ் ஆர் சேட்டியபிள். வாண்ட்ஸ் சேட்டியபிள்னா சர்டிஃபை ஆயிடும். வாண்ட்ஸ் விருப்பங்கள் நிறைவு பெறுபவை அர்த்தம். நிறைவு பெறுபவை, மன நிறைவு பெறுபவை, சேட்டியபிள். வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட்டிவ்னா ஒரு பண்டத்துக்கு இன்னொரு பண்டத்து ஆல்டர்னேட்டிவ். காஃபி, டீ ஆல்டர்னேட்டிவ் பண்டங்கள் சொல்லுவோம். வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ், போட்டியிடுபவை. வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. ஒரு பண்டத்தை இன்னொரு பண்டத்தை வச்சுதான் பயன்படுத்த முடியும். பெண், காற்று, புல்லக் அப்படின்னு சொல்லுவோம். வண்டி, மாடு, அது மாதிரி பெண்ணு, இங்கு, அதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் பேரு. வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங், மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடியவை. ஒரு விருப்பம் நிறைவேறணும், ஒரு விருப்பம் ஏற்படும், ஒரு தேவை ஏற்படும், அந்த விருப்பம் நிறைவேற்ற முடிஞ்சு திரும்ப அந்த விருப்பம் தோன்றும். காலையில பசி எடுக்கும் சொல்லுவாங்க, திரும்பி மத்தியானம் அந்த விருப்பத்தை கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு அந்த விருப்பம் நிறைவேறிடும், திரும்ப மத்தியானம் பசி எடுக்கும். இது மாதிரி மீண்டும் மீண்டும் தோன்றதான் ரெக்கரிங்பாங்க. ரெக்கரிங் டெபாசிட் மாரி ஒரு விருப்பங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடியவை, அதான் ரெக்கரிங். விருப்பங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடியவை. வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். விருப்பங்கள் எல்லை இல்லாதவை. எல்லா விருப்பங்களும் நிறைவேறின மனுஷனே உலகத்துல கிடையாது. ஒரு விருப்பம் நிறைவேறினோம்னா அடுத்த விருப்பம் வந்திருக்கு. வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். வாண்ட்ஸ் வந்து ஹேபிட்ஸா பழக்க வழக்கமா மாறிடுது. டெய்லி எழுந்து காஃபி குடிக்கிறவங்களுக்கு காலைல எழுந்தோடனே காஃபி கேட்பாங்க. அது மாதிரி வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். வாண்ட்ஸ் ஆர் சேட்டியபிள். விருப்பங்கள் நிறைவேறுபவை. வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங். Next, mention the relationship between marginal utility and total utility. Total utility க்கும் marginal utility உள்ள relationship. Marginal utility இறுதி நிலை பயன்பாடு, total மொத்த பயன்பாடு. If total utility increases, marginal utility declines. அதை டேபிள் காலம் போட்டு பக்கத்துல எழுதலாம் நீங்க. total utility increase ஆச்சுன்னா marginal utility decline ஆகும்.
If total utility reaches maximum, marginal utility reaches 0. If total utility diminishes, குறைஞ்சினா marginal utility becomes negatives. அதனால ஞாபகம் வச்சுங்க. Total utility அந்த பாயிண்ட் அப்படி படிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு. If total utility increases, marginal utility declines. If total utility reaches maximum, marginal utility reaches 0. If total utility diminishes, marginal utility becomes negative. MUN equal to TUN minus TUN minus 1. Marginal utility of n units equal to total utility of n. TUN minus TUN minus 1. இப்போ n உடைய வேல்யூ 10 வச்சுட்டோம்னா 10வது யூனிட்டினுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி பயன்பாடு என்னன்னா 10 யூனிட் மொத்த பயன்பாடு மைனஸ் 10 மைனஸ் 9 யூனிட் மொத்த பயன்பாடு 10 யூனிட் மொத்த பயன்பாடுல இருந்து 9 யூனிட் மொத்த பயன்பாடு கழிச்சா கிடைக்கிறது தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. மார்ஜினல் யூட்டிலிட்டி இப்போ n உடைய வேல்யூ 100 னு வச்சிட்டோம்னா MU 100 equal to மார்ஜினல் யூட்டிலிட்டி 100 100வது பண்டத்தினுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி equal to 100 பண்டத்தினுடைய டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் 100 மைனஸ் 1 99 யூனிட்டினுடைய 99 பண்டத்தினுடைய மொத்த பயன்பாடு. அடுத்து explain the concept consumer equilibrium with the diagram. Consumer equilibrium with the diagram. Consumer equilibrium consumer surplus தான் consumer equilibrium. Consumer surplus is the difference between இந்த क्वेश्चन வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. Consumer surplus is the difference between potential price and actual price. Potential priceக்கும் actual priceக்கும் potential priceனா கொடுக்க நினைக்கக்கூடிய விலை, actual priceனா உண்மையில் கொடுத்து வாங்கிய விலை. ஒரு பண்டத்தை நம்ம பாக்குறோம், ஒரு கடையில போய் பாக்குறோம், 100 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம், ஆனா அந்த கடை காட்டுறது 60 ரூபாங்கிறாரு. அப்ப நம்ம கொடுத்த நினைத்த விலை என்ன 100 ரூபாய். எவ்வளவு கொடுத்து வாங்குறோம் 60 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது 40 ரூபாய் சர்ப்ளஸ் கிடைக்குது. நாம கொடுக்க நினைச்ச விலை 100 ரூபாய், உண்மையில் கொடுத்து வாங்கிய விலை 60 ரூபாய். ஏதாவது மாரி பண்டங்கள் கிடைக்காது இன்னும் சொல்றாங்க. ஆனால் 100 மைனஸ் 60 ஈக்குவல் டு 40 தான் இங்க வந்து கன்சூமர் சர்ப்ளஸ். பொட்டன்ஷியல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். கன்சூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு TU மைனஸ் டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் P இன்டு Q. TUனா டோட்டல் யூட்டிலிட்டி, Pனா பிரைஸ், Qனா குவான்டிட்டி. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கன்சூமர் சர்ப்ளஸ் இந்த டேஷ் ஷேடட் ஏரியா இருக்குல்ல, அதான் கன்சூமர் சர்ப்ளஸ். X ஆக்சிஸ்ல வந்து குவான்டிட்டி டிமாண்ட், Y ஆக்சிஸ்ல பிரைஸ். இந்த டயக்ராம் X ஆக்சிஸ் ஷோஸ் த அமௌண்ட் டிமாண்டட், quantity demanded, and the y-axis represents price. DD shows the consumer utility, consumer's utility from purchase of different amount of commodity. Hence actual price வந்து OPCQ அதான் வந்து actual price. potential price வந்து ODCQ. டயக்ராம் பாருங்க, ODCQங்கிறதான் potential price. consumer surplus equal to ODCQ அப்படிங்கிற அந்த போர்ஷன்ல இருந்து OPCQ சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்குது PCD இதான் கன்சூமர் சர்ப்ளஸ். நெக்ஸ்ட் கன்சூமர் சர்ப்ளஸ், அதுக்கு திரும்பி ஒரு क्वेश्चन கன்சூமர் சர்ப்ளஸே கேக்குறாங்க. இதுக்கு வந்து அந்த இதை மட்டும் என்ன போதும், டெஃபினிஷன் மட்டும் என்ன போதும். Alfred Marshall defines consumer surplus as the excess of price which a person would be willing to pay rather than go without a thing over that which actually does pay is the economic measure of surplus satisfaction. This may be called consumer surplus. இது வந்து நல்லா தரவா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா எப்பவுமே டெஃபினிஷன் நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம கரெக்டா இருக்கணும். The excess of price which a person would be willing to pay rather than go without a thing over that which actually does pay. ஒருத்தன் எவ்வளவு willing to payனா எவ்வளவு கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறான், எவ்வளவு ஆக்சுவலி பே பண்றான், அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எக்கனாமிக் சர்ப்ளஸ் சாட்டிஸ்பாக்சன் தான் நம்ம கன்சூமர் சர்ப்ளஸ்ங்கிறோம். நம்ம எவ்வளவு வில்லிங் டு பே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். 100 rupees willing to pay. ஒரு அம்பர்லாவுக்கு நம்ம எவ்வளவு willing to pay 100 rupees. ஆனா ஆக்சுவலா எவ்வளவு கொடுக்குறோம் 60 rupees கொடுக்குறோம். அப்ப நமக்கு எவ்வளவு சர்ப்ளஸ் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது 40 rupees ஒர்த்து சர்ப்ளஸ் கிடைக்குது. அதுதான் நம்ம என்ன செய்யறோம் கன்சூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் distinction between extension and contraction of demand. Thank you students. We will see the next one in the next video. Dear students of 11th standard economics, I am now going to explain lesson 2. Already you have seen the question number 31. Now we are going to discuss about question number 32. Distinguish between extension and contraction of demand. Extension அப்படின்னா டிமாண்ட்னா தேவை பெருக்கம், தேவை சுருக்கம். எக்ஸ்டென்ஷனா பெருக்கம், கான்ட்ராக்ஷனா சுருக்கம். தேவை பெருக்கம், தேவை சுருக்கத்தை பத்தி பார்க்க போறோம். If changes in the quantity demand is due to change in price, விலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய தேவை மாற்றம் அது எக்ஸ்டென்ஷன்.
If changes in the quantity of demand is due to changes in price, விலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தேவை மாற்றம் is called extension and contraction of demand. விலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தேவை மாற்றம் extension and contraction. Buying more at lower price, குறைவான விலையில அதிகமாக வாங்குறது is extension of demand. And less நான் வந்தல என்ன அர்த்தம், buying less னு அர்த்தம். And less and buying less, buying ஒன்னும் சேர்த்துக்கலாம் நீங்க. And buying less at higher price is contraction of demand. அதாவது விலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தேவை மாற்றம் தான் எக்ஸ்டென்ஷன் அல்லது கான்ட்ராக்ஷனுங்கிறோம். பையிங் மோர் அட் லோயர் பிரைஸ், குறைவான விலையில் அதிகமாகனா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிமாண்ட். அடுத்தது அண்ட் ஹையர் பிரைஸ்ல குறைவா வாங்கினா அண்ட் லெஸ், அந்த லெஸ்ஸுக்கு முன்னால பையிங் லெஸ் அட் ஹையர் பிரைஸ், அதிகமான விலையில குறைவா வாங்கினா அது கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். குறைவான விலையில அதிகமாக வாங்கினா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிமாண்ட், அதிகமான விலையில குறைவா வாங்கினா அது கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். ஒன்னு சிம்பிள் தான். எக்ஸ்டென்ஷன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन, வாட் ஆர் தி ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்? இன்டிஃபரன்ஸ் கர்வுடைய ப்ராப்பர்ட்டீஸ். இன்டிஃபரன்ஸ் கர்வ்ங்கிறது சமநோக்கு வளைகோடுன்னு அர்த்தம். சமநோக்கு வளைகோடு. இன்டிஃபரன்ஸ் கர்வ் மஸ்ட் ஹேவ் நெகட்டிவ் ஸ்லோப். இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கும். நெகட்டிவ் ஸ்லோப், பாசிட்டிவ் ஸ்லோப், நெகட்டிவ் ஸ்லோப், ரெண்டு ஸ்லோப் இருக்கு. நெகட்டிவ்னா தலைகீழ் கீழே மேலிருந்து கீழே வரும். ஒய் ஆக்சிஸ்ல ஆரம்பிச்சு எக்ஸ் ஆக்சிஸ்ல தொடர மாதிரி வரும். அப்படி வந்தாக்கா 45 டிகிரி லைன் போனாக்கா அது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். நெகட்டிவ் ஸ்லோப்புங்கிறது ஒய் ஆக்சிஸ்ல ஆரம்பிச்சு இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே அப்படியே சரிஞ்சு வர்றது பேர் தான் நெகட்டிவ் ஸ்லோப். இன்டிஃபரன்ஸ் கர்வ் மஸ்ட் ஹேவ் நெகட்டிவ் ஸ்லோப். இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஆர் கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின். அது வந்து ஆரிஜின்ங்கிறது ஜீரோ. நம்ம கிராஃப்ல வந்து ஜீரோ போடுறோம், அதான் ஆரிஜின். ஆரிஜின் நோக்கி குவிந்து காணப்படும். இன்டிஃபரன்ஸ் கர்வ் கேனாட் இன்டர்செக்ட். ரெண்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து ஒன்னு வெட்டாது, தனித்தனியே தான் போகும். இன்டிஃபரன்ஸ் கர்வ் கேனாட் இன்டர்செக்ட் அப்படின்னா தான் ஒரு ரெண்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஒன்னு வெட்டிக்காது. இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் do not touch the horizontal or vertical axis. அது ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிகல் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தொடாது மேலதான் நிற்கும். தொடர்ந்து போக ஒழிஞ்சு அது மேலையும் தொடாது கீழையும் தொடாது, எக்ஸ் ஆக்சிஸையும் தொடாது ஒய் ஆக்சிஸையும் தொடாது. இதுதான் இன்டிஃபரன்ஸ்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 34, briefly explain the concept of consumer equilibrium. இதான் நம்ம சொன்னோம். क्वेश्चन நம்பர் 30 சொன்னோம்ல, அந்த क्वेश्चन பாத்துங்க. இந்த 34 क्वेश्चन தான் முன்னாடி ஒரு ஏற்கனவே வந்திருக்கு உங்களுக்கு. क्वेश्चन நம்பர் 34 புக்ல பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 34 அண்ட் 30 சேம் क्वेश्चन தான். கான்செப்ட் கன்சூமர் ஈக்விலிபிரியம் 30 क्वेश्चन கேட்டாலும் 34 क्वेश्चन கேட்டாலும் இதான் ஆன்சர். இப்ப பார்க்க போறோம். கன்சூமர் ஈக்விலிபிரியம் refers to கன்சூமர் ஈக்விலிபிரியம் நுகர்வோர் சமநிலை refers to a situation under which a consumer spends his entire income on purchase of goods. தன்னுடைய entire income முழு வருமானத்தையும் purchase of goods பொருள் வாங்குறது பயன்படுத்தாது in such a manner that gives him maximum satisfaction. கன்சூமர் ஈக்விலிபிரியம்னா என்னன்னாக்கா ஒரு சிச்சுவேஷன், அது ஒரு நிலைமை under which a consumer spends his entire income, தன்னுடைய முழு பணத்தையும் செலவு பண்றாரு on purchase of goods பொருள் வாங்குறதுக்கு in such a manner. எப்படி செலவு பண்றாருன்னா it gives him maximum satisfaction, அதிகபட்ச பயன்பாடு, அதிகபட்ச மனநிறைவு. சாட்டிஸ்பாக்சன் மனநிறைவு, அதிகபட்ச மனநிறைவு கிடைக்கிற மாதிரி தன்னுடைய பணத்தை பகிர்ந்து அளிக்கிறார். அப்பதான் கன்சூமர் ஈக்விலிபிரியம். கன்சூமர் ஈக்விலிபிரியம் refers to a situation under which a consumer spends his entire income on purchase of goods in such a manner that gives him maximum satisfaction. The consumer reaches the equilibrium at the point where budget line is tangent on the indifference curve. இதுல budget lineங்கிறது AB, இந்த ஃபிகர்ல பாருங்க, ABங்கிறது budget line. அவ்வளவுதான் ஒரு பணம் வச்சிருக்கிறார். நான் டீ வாங்கினாக்கா ஒரு ஓஏ அளவு டீ வாங்கலாம், காஃபி வாங்கினாக்கா ஓபி அளவு காஃபி வாங்கலாம். அவர்கிட்ட பணத்தை வச்சுட்டு அப்ப ஏபி தான் பட்ஜெட் லைன். இல்ல இண்டிபெண்டன்ஸ் கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் கர்வ் பாருங்க, நான் 4 லைன் கொடுத்தேன். இண்டிபெண்டன்ஸ் ஐசினா இண்டிபெண்டன்ஸ் கர்வ் IC1 IC2 IC3 IC4 கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த மலை ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்ல, இண்டிபெண்டன்ஸ் ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ், மேல இருந்து கீழே வருது பாருங்க, ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ். எக்ஸ் ஆக்சிஸையும் தொடாது ஒய் ஆக்சிஸையும் தொடாது, எக்ஸ் ஆக்சிஸையும் டச் பண்ணாது, அது ஒய் ஆக்சிஸையும் டச் பண்ணாது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு 4 இன்டிஃபரன்ஸ் கர்வ் தனித்தனியாக அதனுடைய லைனில் போயிட்டு இருக்க ஒழிஞ்சு ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வும் இன்னொரு டிஃபரன்ஸும் ஒன்று இன்டர்செக்ட்னா ஒன்று வெட்டாது அப்படின்னு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம். அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் லைன் கொடுத்துருக்காங்க அந்த பட்டில். டி இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஈக்விலிபிரியம். இங்கே டீங்கிற பாயிண்ட் தான் ஈக்விலிபிரியம். ஒவ்வொருவருக்கு எப்போ ஈக்விலிபிரியம்னா அவர் வச்சிருக்க பணத்தை வச்சுக்கிட்டு ஓஎன் அளவு டீ வாங்கணும், இல்லைன்னா ஓஎம் அளவு டீ, ஓஎன் அளவு டீயும் ஓஎம் அளவு காஃபி வாங்கினா
அவருக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுட்டு ஓஏ அளவு டீ வாங்கலாம், இல்லைன்னா ஓபி அளவுக்கு காஃபி வாங்கலாம். 2 பொருள் பேர் நேமுக்காக ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட பணம் இருக்கு, ஒரு 50 ருபீஸ்னு வச்சுக்கேன், அப்படி கூட வச்சுக்கலாம். 50 ருபீஸ் வச்சிருக்கிறாரு. எப்போ அவருக்கு ஓஏ அளவு டீ வேணாலும் சாப்பிட்டு ஓஏ அளவு டீயை வாங்கிக்கலாம், இல்லை ஓபி அளவு காஃபி வாங்கிக்கலாம். இல்லை ரெண்டுக்கும் பகிர்ந்தளிக்கணும்னா எப்போ அவருக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னா ஓஎன் அளவு டீயும் ஓஎம் அளவு காஃபியும் வாங்கி அவர் அனுபவிக்கும் பொழுது அவருக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த பட்ஜெட் லைன் அதில் தான் டச் ஆகுது. T is the point of equilibrium as the budget line AB is tangent on the curve IC3. IC3 கர்வுக்கு அது IC கர்வுக்கு டச் டேஞ்சண்டா இருக்கு. பட்ஜெட் லைன் வந்து எதுக்கு டேஞ்சண்டா இருக்கு? IC3. அது இண்டிபெண்டன்ஸ் கர்வ் 3க்கு டேஞ்சண்டா இருக்கு. அண்ட் டேஞ்சன்ட்லாம் படிச்சிருப்பீங்க மேக்ஸ்ல. AB is a tangent on the indifference curve IC3. The upper IC implies maximum level of satisfaction. மேல போக போக அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக கிடைக்கும். மேல 5C1 விட IC2ல அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன், IC2 விட IC3ல அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன், IC3 விட IC4ல அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனா IC4ல அதிகமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனா அவர் அந்த பாயிண்ட் அந்த IC4ல டச் பண்ண முடியாது. ஆனா அவர்கிட்ட இருக்க அமௌண்ட் கம்மியா இருக்கு. அவர்கிட்ட அந்த பட்ஜெட் லைனுக்குள்ளதான் வரணும். இந்த ஏபிங்கிற பட்ஜெட் லைனுக்குள்ளதான் அவரால் செலவு பண்ண முடியும். பட்ஜெட் லைன் தாண்டி போக முடியும். ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லை, 50 ருபீஸ் தான் வச்சிருக்கிறாரு. IC4 வேணா 70 ரூபா வேணும், 80 ரூபா வேணும். அப்ப IC2 அவர் செலக்ட் பண்ணலாம். ஆனா பணம் மிச்சமாகும். 50 ரூபா 40 ரூபா தான் செலவு பண்ணுவார், பாக்கி 10 ரூபா மிச்சமாகும். அதனால டீங்கிற பாயிண்ட்டை செலக்ட் பண்ணா அவருக்கு ஈக்குலிபிரியம் பொசிஷன் கிடைக்கும். ஈக்குலிபிரியம் கன்சியூமர் ஈக்குலிபிரியம் எப்ப அடைகிறார்னா 2 பொருளுக்கு. கன்சியூமர் ஈக்குலிபிரியம் refers to a situation under which a consumer spends his entire income on purchase. முழு பணத்தையும் செலவு பண்றாரு, பணத்தை எதுவும் மிச்சம் வைக்கல. income on purchase of goods in such a manner that gives him maximum satisfaction. இப்ப இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா இவருக்கு எப்ப மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டீங்கிற பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்ப அவர் ஓஎன் அளவு டீயும் ஓஎம் அளவு காஃபியும் வாங்கினாக்கா அவருக்கு முழு மனநிறைவு கிடைக்குங்கிறாங்க. எக்ஸ்பிளைன். அடுத்தது now come to the paragraph question. Question number 35. Explain the law of demand. Important question and it exception. அதனுடைய exception என்ன அப்படின்னு. First answer. The law of demand was first stated by Augustine Cournot in 1838. அவர் first சொன்னது அவர்தான். Later it was refined. அதை புதுப்பிக்கிறது, ரீஃபைன் பண்றது, ரீஃபைண்ட் ஆயில்ங்கிற மாதிரி ரீஃபைண்ட் அண்ட் எலாபரேட்டட் விரிவா எடுத்துரைக்கிறது by Alfred Marshall. The law of demand was elaborated by Alfred Marshall. First stated by சொன்னது Augustine Cournot. Later it was defined and elaborated by Alfred Marshall. Thank you students. Let us see the paragraph question afterwards. Dear students of 11th standard economics, now I am going to explain the paragraph question. Question number 35. Explain the law of demand and its exceptions. Demand, law of demand தேவை விதி, அதனுடைய விதிவிலக்கு. எக்ஸெப்ஷன் அதனுடைய விதிவிலக்கு. The law of demand was first stated by Augustine Cournot in 1838. Later it was refined and elaborated by Alfred Marshall. Definition. Law of demand உடைய definition என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, the law of demand says the quantity demanded increases the fall in price and diminishes the rise in price. Quantity demanded increases the fall in price. விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும். and diminishes the rise in price. விலை அதிகரித்தால் தேவை குறையும். வேற ஒன்றும் இல்லை. தேவை விதிங்க என்னன்னாக்கா, விலை அதிகரிச்சா விலை குறைஞ்சா தேவை அதிகரிக்கும், விலை அதிகமானா தேவை குறையும். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுதான் மாஸ்டர் வந்து ஒரு தியரியா சொல்ற, வேற ஒன்றும் இல்லை. இப்போ விலைவாசி அதிகமாக தான் என்ன செய்வோம், நம்ம விலை கம்மியாக வாங்குவோம், அதிகமாக இருந்தால் குறைவாக வாங்குவோம். இப்போ தக்காளி எடுத்துக்கோங்க, தக்காளி வந்து விலை 50 ரூபானாக்கா ஒரு 1/2 கிலோ வாங்குவோம், 1/2 கிலோ போதும் வாங்கிக்கும். ஒரு தக்காளி 20 ரூபானா 2 கிலோ கூட வாங்குவோம், 1 கிலோ கூட வாங்குவோம். 20 ரூபா விற்கும் போது 1 கிலோ வாங்குறோம், 50 ரூபா விற்கும் போது 1/2 கிலோ வாங்குறோம். அப்ப இதுதான் வந்து தேவை விதி. இது ஒரு விதியை சொல்றாரு. அசம்ஷன் ஆஃப் த லா. ஒரு லாவுக்கும் ஒரு அசம்ஷன் இருக்கும். எக்கனாமிக்ஸ்ல உள்ள ஒரு விதின்னு பார்த்தா அங்க ஒரு அசம்ஷன், எடுகோள்கள்னு. த இன்கம், டேஸ்ட், ஹேபிட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சூமர் ரிமைன் சேம். இப்படி இருந்தாதான் இந்த லா ஒர்க் ஆகும். அதாவது அதிகமான விலையில குறைவா வாங்குவோம்னு சொல்றோம். விலை அதிகரிச்சா குறைவா வாங்குறோம். எப்ப வாங்குவோம்னா, இன்கம் மாறாம இருக்கணும், டேஸ்ட் மாறாம இருக்கணும், ஹேபிட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சூமர் ரிமைன் சேமா இருந்தாதான் இந்த விதி இயங்கும். நோ சேஞ்ச் இன் த பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். ரிலேட்டட் குட்ஸ்னுடைய அது சார்ந்த பண்டங்கள் வெளியிலையும் மாற்றம் இருக்கக்கூடாது. ஒரு ஹமாம் சோப் இருக்கு, ரெக்ஸோனா இருக்கு,
ரெண்டு சோப்பினுடைய மற்ற பண்டங்கள் சார்ந்த ரிலேட்டட் குட்ஸ் அதனுடைய விலையிலையும் மாற்றம் இருக்கக்கூடாது. ரெக்ஸோனா சோப்பும் ஹாமாம் சோப்பும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ரிலேட்டட் குட்ஸ். இல்லை கோல்கேட் பேஸ்ட் இருக்கு, குளோசப் பேஸ்ட் இருக்கு, ரெண்டு ரிலேட்டட் குட்ஸ். அந்த மற்ற பண்டங்கள் ரிலேட்டட் குட்ஸ்னுடைய விலையிலையும் மாற்றம் இருக்கக்கூடாது. நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் த கமாடிட்டி, சப்ஸ்டிடியூட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலி பண்டங்களும் இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று பயன்படுத்தணும். இப்போ கோல்கேட்டு பதிலாக அது குளோசப் பயன்படுத்தணும், அதான் சப்ஸ்டிடியூட். த டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி மஸ்ட் பி கண்டினியூஸ், டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். நோ சேஞ்ச் இன் தி குவாலிட்டி ஆஃப் த கமாடிட்டி, குவாலிட்டி ஆஃப் த கமாடிட்டி சேஞ்ச் இல்லை. அப்படி இருந்தால் தான் இந்த லா இயங்கும். ஒரு லாவுக்கும் ஒரு அசம்ஷன், நிறைய அசம்ஷன் இருக்கும். இங்கே 5 அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. திரும்ப இந்த அசம்ஷன் பின்னால் பார்ப்போம் நம்ம. இஃப் தட் இஸ் சேஞ்ச் ஈவன் இன் ஒன் ஆஃப் திஸ் அசம்ஷன், இந்த அசம்ஷன்ல ஏதாவது ஒன்றுல மாற்றம் இருந்தாலும் இந்த லா வில் நாட் ஆப்ரேட், இந்த லா வந்து ஆப்ரேட் ஆகாது. இப்போ இன்கம் ஆஃப் த கன்சூமர் ரிமைன் த சேம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இன்கம் ஆஃப் த கன்சூமர் ரிமைன் த சேம், வரும் நுகர்வுடைய வருமானத்தில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறோம். இப்போ நம்ம லா என்ன சொல்றோம், விலை அதிகமானால் தேவை குறையணும், விலை அதிகமானால் தேவை குறையணும். விலை அதிகமாச்சு. இப்போ ஒருத்தருடைய பால் விலை இருக்குன்னு வச்சுக்கோ, பால் விலை 30 ரூபா விற்கிற பால் 50 ரூபா ஆகுது, விலை அதிகரிச்சிருக்கு. இப்போ என்ன செய்யணும், ஒரு 1 லிட்டர் வாங்குற இடத்துல 1/2 லிட்டர் வாங்கணும்ல, ஆனால் வாங்கலை, ஏன்னா அவருடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு. இப்போ 2 லிட்டர் வாங்குறாரு, 30 ரூபா பால் 50 ரூபா அதிகரிச்சிருக்கு, விலைவாசி அதிகமாயிருக்கு. ஆனா ஏற்கனவே 1 லிட்டர் பால் வாங்கினவர் இப்ப என்ன செய்யணும், 1/2 லிட்டர் வாங்கணும். ஆனா 1/2 லிட்டர் பால் 1.5 லிட்டர் 2 லிட்டர் வாங்குறாரு. ஏன்னா திடீர்னு வருமானம் அதிகரிச்சிருக்கலாம். அவருடைய வருமானம் அதிகரிச்சனால அவருடைய என்ன செய்யறாரு, கூடுதலா பால் வாங்குறாரு. அப்ப இன்கம் ஆஃப் த கன்சூமர் ரிமைன் த சேமா இருந்தாதான் அந்த விதி இயங்கும். அதே மாதிரி டேஸ்ட், ஹேபிட்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சூமர் சேமா இருந்தாதான் விலை குறைஞ்சா அதிகமா வாங்குவாங்க, விலை அதிகமாக குறைவா வாங்குவாங்க. நோச்சு இந்த பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ்லையும் விலையிலையும் மாற்றக்கூடாது, ரிலேட்டட் குட்ஸ் விலையிலையும் மாற்றம் எடுக்கக்கூடாது. இப்போ பெப்சோடன்ட் பேஸ்ட் இருக்கு, கோல்கேட் பேஸ்ட் இருக்கு. கோல்கேட் பேஸ்ட் 5 ரூபா குறையுது, ஆனால் அப்போ என்ன செய்வாங்க, கூடுதலாக வாங்கணும். அவங்க கோல்கேட் பேஸ்ட்டு கூடுதலாக வாங்கணும். ஆனால் அது சார்ந்த பண்ணாங்களா, பெப்சோடன்ட்ல 10 ரூபா குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன செய்வாங்க எல்லாரும், உடனே பெப்சோடன்ட் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. கோல்கேட் 5 ரூபா விலை குறைச்சான், பெப்சோடன்ட் 10 ரூபா விலை குறைக்கிறான். அப்போ என்ன செய்வாங்க, விலை குறைஞ்சா அதிகமாக வாங்கணும், இல்லை வாங்கலை, எல்லாம் கோல்கேட் பேஸ்ட் இப்போ இல்லை பெப்சோடன்ட் மாறிட்டாங்க. அப்போ ரிலேட்டட் குட்ஸினுடைய விலையிலையும் மாற்றக்கூடாது. அதுமாதிரி சப்ஸ்டிடியூட், அதுமாதிரி பார்த்தோம் பேஸ்டே வச்சுக்கலாம், சப்ஸ்டிடியூட் விலையிலையும் மாற்றக்கூடாது. டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி மஸ்ட் பி கண்டினியூஸாக இருக்கணும். டிமாண்ட் தேவைப்படணும், தேவைப்படாமல் இருந்தாக்கா வாங்க மாட்டாங்க. அதுக்கு நோச்சு இந்த குவாலிட்டி ஆஃப் த கமாடிட்டி, குவாலிட்டி ஆஃப் த கமாடிட்டியில் அதே குவாலிட்டியாக இருக்கணும். விலையை குறைச்சிட்டு அதிகமாக வாங்கணும்னு நினச்சி விலையை குறைச்சிட்டு ஆனால் குவாலிட்டி கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சு வாங்க மாட்டாங்க. அதே குவாலிட்டி விலை குறைஞ்சா தேவை அதிகரிக்கும். குவாலிட்டி குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, விலையை குறைச்சிட்டு குவாலிட்டியை குறைச்சிட்டா வாங்க மாட்டாங்க. இதனால தான் இந்த அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிமாண்ட் ஷெட்யூல் பாருங்க. பிரைஸ் 5 ரூபா இருக்கும்போது 1 வாங்குறோம், 4 ரூபாய் குறையுது. பிரைஸ் வந்து 5ல 4 குறையுது, 2 வாங்குறோம். 4லேருந்து 3 குறையுது. பிரைஸ் விலை குறையுது, 3 ரூபாய் விலை குறையும் பொழுது 3 வாங்குறோம், 2 குறையும் போது 4 வாங்குறோம், 1 குறையும் போது 5 வாங்குறோம். இப்போ இதில் இந்த ஷெட்யூல் என்ன தெரியுதுன்னா, விலை குறைஞ்சிட்டே இருக்கு, குவான்டிட்டி டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. 5 ரூபா வைக்கும்போது 1 கிலோ வாங்குறோம், அப்படி கூட வச்சுக்கலாம். 4 ரூபா வைக்கும்போது 2 கிலோ வாங்குறோம், 3 ரூபா இருக்கும்போது 3 கிலோ வாங்குறோம், 2 ரூபா இருக்கும்போது 4 கிலோ வாங்குறோம், 1 ரூபா இருக்கும்போது 5 கிலோ வாங்குறோம். From the above schedule, if the price of the goods is less, is 5, then the quantity demand is 1. அதான் சொல்றேன், 5 இருக்கும்போது 1 வாங்குறோம். And if the price is decreased to 1, but price வந்து decrease ஆகி 1க்கு வந்துருச்சு, and the demand rises to 5, இப்போ demand என்னது 1லேருந்து 5 அதிகரிச்சு, which shows the inverse relation between price and quantity demand. இப்போ பிரைஸுக்கும் குவான்டிட்டி என்ன ரிலேஷன், இன்வெர்ஸ் ரிலேஷன். இன்வெர்ஸ் ரிலேஷன் 1 குறையும் போது 1 அதிகரிக்குது, பிரைஸ் குறைஞ்சிட்டே வருது, குவான்டிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ தான் இன்வெர்ஸ் ரிலேஷன். இதை டயக்ராத்தில் போடணும். டயக்ராத்தில் போட்டோம்னா ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து குவான்டிட்டி டிமாண்டட். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும்போது குவான்டிட்டி டிமாண்ட் 1. அந்த ஷெட்யூல் வந்து இந்த டயக்ராம் போட்டுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரைஸ், எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி டிமாண்டு. இந்த அபோவ் டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் த குவான்டிட்டி டிமாண்டட், எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி டிமாண்டட், ஒய் ஆக்சிஸில் பிரசன்ட் ப்ரைஸ், ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. டிடி இஸ் டிமாண்ட் கர்வ்ல பார்த்தீங்கன்னா டிடிங்கிறது டிமாண்ட் கர்வ், டிடிங்கிறது டிமாண்ட் கர்வ் விச் ஹஸ் நெகட்டிவ் ஸ்லோப். மேலேருந்து கீழே வந்தால் நெகட்டிவ் ஸ்லோப், அடிக்கடி சொல்றது தான். இப்படி மேலேருந்து ஒய்யில் ஆரம்பிச்சு டி எக்ஸுக்கு கீழே சரியில் நெகட்டிவ் ஸ்லோப், 1 அதிகரிச்சு 1 குறைஞ்சா நெகட்டிவ் ஸ்லோப். இண்டிகேட்ஸ் தட் when the price falls, விலை குறையும் போது the demand expands, டிமாண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் when price rise, பிரைஸ் அதிகமாகும்போது டிமாண்ட் கான்ட்ராக்ட். இது முடிஞ்ச ஷெட்யூலில் ஒரு டயக்ராம் முக்கியமானது. அந்த தேரி ஞாபகம், அந்த அசம்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும்.
அந்த லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லாங்கிறது மார்ஷல் கொடுத்துருக்காங்கல்ல, இன்வெர்டட் கமா கொடுத்துருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு லைன் கூட ஒரு வேர்டு கூட மிஸ்டேக் ஆகக்கூடாது. த குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் வித் ஃபால் இன் பிரைஸ் அண்ட் டிமினிஷ்னா டிக்ரீசஸ் வித் ரைஸ் இன் பிரைஸ். அது மார்ஷல் அசம்ஷன் 5 அசம்ஷன் எழுதணும், ஷெடியூல் எழுதணும், டயக்ராம் போடணும், அந்த எக்ஸ்பிளனேஷன் டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அடுத்து மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் ஏ கமாடிட்டி. அடுத்தது இது வந்து இண்டிவிஜுவல் டிமாண்ட், முன்னாடி பார்த்து இண்டிவிஜுவல் டிமாண்ட். இப்போ மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் ஏ கமாடிட்டி எப்படி இருக்கும்? ஏங்கிற ஒருத்தனுடைய டிமாண்ட், பியினுடைய டிமாண்ட் கர்வ் இப்படி இருக்கு, சியினுடைய டிமாண்ட் கர்வ், 3 பேருடைய சேர்த்தா ஒரு மார்க்கெட்ல ஒரு கம்யூனிட்டில நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஒரு 3 பேர் மட்டும் தான் எடுத்துக்கிறோங்க. ஏ பி சி 3 பேர். 3 பேர் என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன செய்யறோம்னாக்கா ₹1 விற்கும் பொழுது 4.5 வாங்குறான், ₹3 விற்கும் போது 2 வாங்குறான். பிங்கிற என்ன செய்யறான்? ₹3 விற்கும் பொழுது 2 வாங்குறான், ₹1 விற்கும் போது 6.8 வாங்குறான், 6.5 வாங்குறான். அப்படி சொல்றாங்க. இங்க 4 தான் வாங்குறான். ஏங்கிறவன் விலை ₹1 இருக்கும்பொழுது 4.5 வாங்குறான். ஆனா பிங்கிறவன ₹1 விற்கும் பொழுது 6.5 வாங்குறான். சி பாருங்க, ₹3 விற்கும் பொழுது 4 வாங்குறான். அங்க பார்த்து ஏல பார்த்தீங்கன்னா ₹3 விற்கும் போது 2 தான் வாங்கினான். இவன் வந்து ₹3 விற்கும் போது 4 வாங்குறான். அடுத்தது திரும்ப இந்த லைன் கொடுக்காம விட்டுருக்காங்க. ₹3 விற்கும் பொழுது 8 வாங்குறான் டோட்டல். அடுத்தது டோட்டல் டிமாண்ட், 3 பேருடைய டோட்டல் டிமாண்ட் 3 பேரும் சேர்த்து ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? இவன் ₹3 இருக்கும்போது 2 வாங்குறான், இவன் ₹3 வாங்கும்போது 2 வாங்குறான், இவன் ₹3 வாங்கும்போது 4 வாங்குறான். மொத்தம் இப்ப எத்தனை வாங்குறான்? இப்ப ஏங்கிறவன் ₹3 வைக்கும்போது 2 வாங்குறான், பிங்கிறவன் ₹3 வைக்கும்போது 2 வாங்குறான், சிங்கிறவன் ₹3 வைக்கும்போது 4 வாங்குறான். அப்ப 4 4 6 8 வாங்குறான். அப்ப டோட்டல் டிமாண்ட் என்ன? ₹3 வைக்கும்போது 8 வாங்குறாங்க. இதான் டோட்டல் டிமாண்ட் கர்வ். ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டுக்கணும் அந்த கர்வை. இதுக்கு பேர் தான் மார்க்கெட் டிமாண்ட். அந்த டோட்டல் டிமாண்ட் கர்வ் இருக்கு, அதான் மார்க்கெட் டிமாண்ட் கர்வ். ஏ வாங்குறது டிமாண்ட் கர்வ், பி வாங்குற டிமாண்ட் கர்வ், சி வாங்குற டிமாண்ட் கர்வ், 3 பேரையும் ஆட் பண்ண கிடைக்கிறது அந்த டோட்டல் டிமாண்ட் கர்வ். The market demand curve for a community is derived by adding the quantum of demand of the commodity by all the individuals, 3 individuals, all the individual A, B, C, 3 எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கிறது மார்க்கெட் டிமாண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் ஹெட்டிங் எக்ஸெப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட். எக்ஸெப்ஷனா அதனுடைய விதி விலக்கு. சமயத்தில் விதி வந்து விலக்காயிடும், விதி வந்து செயல்படாது. அதுதான் விதி விலக்கு சொல்றோம். எக்ஸெப்ஷன் ஆஃப் த லா ஆஃப் டிமாண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. There are some unusual demand curve which is slope upward. சமயத்தில் இந்த டிமாண்ட் கர்வ் மேல நோக்கியும் போறது வாய்ப்பு இருக்கு. from left to right. இது வந்து from upward from left to right. முதல்ல வந்து லெஃப்ட் டு ரைட் கீழ் நோக்கி வருது. இப்ப சமயத்தில் இந்த டிமாண்ட் கர்வ் வந்து டிமாண்ட் கர்வ் எல்லா டிமாண்ட் கர்வும் பாருங்க எல்லாம் கீழ் நோக்கி தான் வருது. மேலேருந்து கீழே வருது, கீழே இருந்து மேலேருந்து கீழே வருது. ஆனா சமயத்தில் இந்த கோடு வந்து கீழே இருந்து மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லெஃப்ட் டு ரைட். It is known as exceptional. அப்படி இருந்தா அது exceptional demand curve பேரு. In case of exceptional demand curve, a fall in price brings about contraction and rise in price. In case of exceptional demand curve, a fall in price brings about contraction. Falling price விலை குறைஞ்சினா குறைவா வாங்குவாங்க. And rise in price about rise brings about extension of demand. Fall in price brings about contraction and rise in price brings about extension. விலை குறைஞ்சா குறைவா வாங்குவாங்க, விலை அதிகரிச்சா அதிகமாக வாங்குவாங்க. அப்படியும் சில சுச்சுவேஷன் மாறும். அது பேர் எக்ஸெப்ஷனல் டிமாண்ட் கர்வ். எக்ஸெப்ஷனல் டிமாண்ட் கர்வ் பேர். பின்னால் நம்ம கிஃபன் குட்ஸ்ல பார்க்க போறோம். ராகி இருக்கும், கேழ்வரகு. கேழ்வரகுலாம் விலை குறைஞ்சா குறைவா வாங்குவாங்க, விலை அதிகரிச்சா அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கிஃபன்கிறவர் சொல்றாரு. அதுமாதிரி சில பண்டங்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா விலை குறைஞ்சா அதிகமாக வாங்கணும், ஆனா விலை குறைஞ்சா குறைவா வாங்குவாங்க, விலை அதிகரிச்சா அதிகமாக வாங்குவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ரீசன் ஃபார் எக்ஸெப்ஷனல் டிமாண்ட் கர்வ் என்ன காரணம்? கிஃபன் பேரடாக்ஸ். முன்னாடி சொன்னால கிஃபன் பேரடாக்ஸ். கிஃபன் வந்து ஒரு புதிர் சொல்றாரு, பேரடாக்ஸ்னா புதிர். கிஃபன்கிறவர் ஒரு எக்கனாமிஸ்ட், அவர் ஒரு பேரடாக்ஸ் சொல்றாரு. ஏழை மக்கள் என்ன செய்வாங்கன்னா விலை குறைவா இருக்கும்பொழுது குறைவா வாங்குவாங்க, விலை அதிகரிக்கும் பொழுது அதிகமாக வாங்குவாங்க. கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை குறையும் பொழுது விலை குறைவா வாங்குவாங்க. பணக்காரங்க பார்த்தீங்கன்னா வைர விலை அதிகரிக்கும் பொழுது அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு கண்டுபிடிக்காங்க. வெப்லன் ஒருத்தர் சொல்றாரு. வெப்லன் அடுத்து சொல்றாரு, கீழே வெப்லன். வெப்லன் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன். வெப்லன் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் தேவையில்ல. கிஃபன் பேரடாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா விலை சில பண்டங்கள் கீழ்நிலை பண்டங்கள்னு சொல்றாங்க. ராகி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ஜாகிரி வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளை சக்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை குறைவா இருக்கும்போது குறைவா வாங்குவாங்க, விலை அதிகரிக்கும் போது அதிகமாக வாங்குவாங்க. கிஃபன் பேரடாக்ஸ். அப்போ வந்து இந்த டிமாண்ட் கர்வ் வந்து மேல் நோக்கி போகும். அடுத்து வெப்லன்கிறது என்ன சொல்லலாம்னா பணக்காரங்களை பற்றி தன்னுடைய அந்தஸ்தை காட்டுறதுக்கு, தன்னுடைய அந்தஸ்தை காட்டுறது என்ன செய்வாங்கன்னா விலை அதிகரிக்கும் போது தான் அதிகமாக வைர நகைகள்லாம் விலை அதிகரிக்கும் போது அதிகமாக வாங்குவாங்களாம். அடுத்து இக்னோரன்ஸ் அறியாமையில கூட மக்கள் என்ன செய்வாங்கன்னா விலை அதிகரிச்சிருக்கு தெரியாம கூட அதிகமாக வாங்குறாங்க. இக்னோரன்ஸ் அறியாமை. ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட். சில பேர் வந்து ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட்னா விலை அதிகமாயிடுமோ என்னமோ அதுங்கிட்ட ஸ்பெகுலேஷனுக்காக வேண்டியனா கூட வேண்டி அதிகமாக விலை அதிகரிக்கும் போது அதிகமாக வாங்குவாங்க,
விலை குறையும் போது குறைவாங்க. அடுத்து ஃபியர் ஆஃப் ஷார்டேஜ், கிடைக்காத குடும்பம் என்னமோ. ஒருத்தர டெல்லியில உப்பு விலை அதிகரிக்கும் பொழுது அதிகமாக வாங்குறாங்களா மக்கள். எப்பவுமே ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் தான் உப்பு வாங்குவாங்க. உப்பு விலை திடீர்னு 1 கிலோ உப்பு 50 ரூபா வைக்கும் போது எல்லாரும் மூட்டை கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபியர், ஒரே ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க யாரோ, உப்பு கிடைக்காது போடும் அப்படின்னு. ஐயோ உப்பு இல்லாமல் சரி வந்து எல்லாம் மூட்டை கணக்கில் அதிக விலையில அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபியர் ஆஃப் ஷார்டேஜ், கிடைக்காம போடுமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அதிக விலைகளில் அதிகமாக வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர். Thank you students. Next we are going to see the next question in the next video. Dear students, now we are going to see question number 36. Elucidate, விவரி the law of diminishing marginal utility. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாடு. லா விதி. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டினா குறைந்த செல், மார்ஜினல்னா இறுதிநிலை, யூட்டிலிட்டினா பயன்பாடு, குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. ஏற்கனவே பார்த்து தேவை விதி. இது இம்பார்ட்டன்ட் லா, ஒரு லா தான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. லா ஆஃப் டிமாண்டும் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ரெண்டுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதனால நல்லா படிச்சுக்கணும். H.H. ஹூசன் அண்ட் ஆஸ்திரியன் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஆஸ்திரியான்னு ஒரு நாடு, ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு யூரோப்ல. அண்ட் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட்டட் திஸ் லா, இதுதான் கூசன் லா அப்படின்னு. கூசன் லா 1854. ஹென்ஸ் ஜோவன்ஸ் கால்டு திஸ் லாஸ் கூசன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன். இது வந்து கூசன்ஸ் ஃபர்ஸ்ட் லாம்பாங்க. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியை கூசன் ஃபர்ஸ்ட் லாம்பாங்க. மார்ஷல் பர்ஃபெக்டட் திஸ் லா, மார்ஷல் தான் அந்த லா பர்ஃபெக்ட் பண்றாரு. லா ஆஃப் டிமாண்டி பர்ஃபெக்ட் பண்ணதும் மார்ஷல் தான். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி இந்த லாவை பர்ஃபெக்ட் பண்றது, ஒரு நல்ல ரீஃபைன் பண்ணதும் இவர் தான். பேஸ் ஆஃப் த கார்டினல் அனாலிசிஸ், மேற்கனவே பார்த்தோம் கார்டினல் அனாலிசிஸ். அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். இட் வாண்ட்ஸ் ஆர் சேட்டியபிள் அப்படிங்கிற பேசில பேசிஸ் ஆஃப் த கார்டினல் அனாலிசிஸ். மார்ஷல் பர்ஃபெக்டட் திஸ் லா, அதோட நிறுத்திக்கலாம் நீங்க. கூசன், இந்த லாவுக்கு பேரு கூசன் ஃபர்ஸ்ட் லா. திஸ் லா இஸ் பர்ஃபெக்டட் பை மார்ஷல். நெக்ஸ்ட் டெஃபினிஷன். இது முக்கியமான டெஃபினிஷன். யூ ஹேவ் டு தர வித் டெஃபினிஷன் தரவா இருக்கும். அதுமாரி லா ஆஃப் டிமாண்ட் இது நல்லா தரவா இருக்கணும். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி லாவும் நல்லா தரவா இருக்கணும். The additional benefit which a person derives from a given increase of his stock of a thing diminishes with every increase in the stock that he already has. தரவா இருக்கணும். மேலும் மேலும் ஒரு பண்டத்தை கூடுதலாக ஒரு பண்டத்தை நுகரும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறைஞ்சிட்டே போகும். கூடுதலாக ஒரு பண்டத்தை நுகரும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறைஞ்சிட்டே போகும். ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம், முதல் ஆப்பிள்ல நிறைய பயன்பாடு கிடைக்கும், அதனுடைய சாட்டிஸ்பேக்ஷன் நல்லா இருக்கும். அடுத்து படம் சாப்பிடும்போது நமக்கே ஒரு மனசுல தோன்றும் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறைவா இருக்கும். ஃபர்ஸ்ட் பசியோடு இருக்கும்போது சாப்பிடும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு அதிகமா இருக்கும். அடுத்து 3-4 டைம் கூட அந்த பயன்பாடு குறைஞ்சிட்டே வரும். அதான் டிமினிஷிங், குறைஞ்சிட்டே போகும். த அடிஷனல் பெனிஃபிட் விச் எ பர்சன் டெரைவ்ஸ், அடிஷனல் படத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இருக்கு, அந்த சாட்டிஸ்பேக்ஷன் விச் பர்சன் டெரைவ்ஸ் ஃப்ரம் எ கிவன் இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் எ திங். மேலும் மேலும் நம்மளுடைய ஸ்டாக் அதிகரிச்சுட்டே போனா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறைஞ்சிட்டே போகும். அது ஆல்ரெடி ஹேஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய லா. இதுல அசம்ஷன், லா ஆஃப் டிமாண்டுக்கு எப்படி அசம்ஷன் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு கார்டினலி. யூட்டிலிட்டியை மெஷர் பண்ணலாம். முதல் ஆப்பிள், ரெண்டாவது ஆப்பிள், முதல் ஆப்பிள்ல இப்போ 20 பயன்பாடு, ரெண்டாவது ஆப்பிள்ல 15 பயன்பாடு, மூணாவது ஆப்பிள்ல 10 பயன்பாடு அப்படின்னு யூட்டிலிட்டியை மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற அசம்ஷன்ல தான் இந்த லா எழுதியிருக்காங்க. இந்த மார்ஜினல் மணி ரிமைன் கான்ஸ்டன்ட். அதே பணத்துக்குனுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு, மாறல. பணத்தினுடைய இருநிலை பயன்பாடு மாறாம இருக்கு. கன்சியூமர் இஸ் ரேஷனல் எக்கனாமிக், ஒரு ரேஷனல் மேன், ஒரு பகுத்தறிவுள்ள மனிதன். பகுத்தறிவில்லாத மனிதனுக்கு இது எடுபடாது. ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், ஒரு பைத்தியக்கார மனுஷன் இருக்கான். அவன்கிட்ட போய் முதல் ஆப்பிள் எவ்வளவு பயன்பாடு, ரெண்டாவது ஆப்பிள்னு சொல்ல தெரியாது. முதல் ஆப்பிளை விட ரெண்டாவது ஆப்பிள் எனக்கு அதிக பயன்பாடுன்னு சொல்லிவிடுவோம். அதனால ஒரு பகுத்தறிவுள்ள மனிதனா இருக்கும். கன்சியூமர் வந்து ஒரு பகுத்தறிவாளனா இருக்கணும். The units of commodity consumed must be reasonable in size. நம்ம உட்கொள்ளக்கூடிய கமாடிட்டி இருக்கு, அது ரீசனபிள் சைஸா இருக்கணும். ஓரளவு ஒரு குறிப்பிட்ட சைஸா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட சைஸா, சின்ன பொருளா இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பூனு, ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் நிறைய ஒரு ஜூஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பூன்ல எவ்வளவு பயன்பாடு, ரெண்டாவது ஸ்பூன் அந்த ஜூஸ்ல எவ்வளவு பயன்பாடு கண்டுபிடிக்கும். ஒரு டம்ளர் ஜூஸ், ஒரு கப், சின்ன கப், ஒரு 50 ml கப்பா இருக்கணும். 50 ml கப், முதல்ல அந்த 50 ml கப் ஜூஸ்ல எவ்வளவு பயன்பாடு, ரெண்டாவது 50 ml கப் அப்படி இருக்கணும். சின்ன ரவையா சின்ன ஸ்பூனை எடுத்துட்டு முதல் சொட்டுல எவ்வளவு பயன்பாடு, ரெண்டாவது சொட்டுல எவ்வளவு பயன்பாடு கண்டுபிடிக்க முடியாது. The commodity consumption should be homogeneous in all respect. நம்ம உட்கொள்ளக்கூடிய commodity வந்து homogeneous இருக்கணும். முதல் ஆப்பிள் எப்ப எந்த சைஸ் என்ன
குவாலிட்டி இருக்கோ அதே ஆப்பிள் தான் ரெண்டாவது மூணாவது எல்லா 10 ஆப்பிள் சாப்பிட போறோம் அப்படின்னா முதல் ஆப்பிள் என்ன குவாலிட்டியோ அதே மாதிரி தான் என்ன சைஸோ அதே மாதிரி தான் எல்லா ஆப்பிளும் இருக்கணும். முதல் ஆப்பிள் புளிப்பான ஆப்பிள் சாப்பிட்டு ரெண்டாவது ஆப்பிள் வந்து நல்லா டேஸ்டான ஆப்பிள் சாப்பிடும்போது அங்க குறையாது, யூட்டிலிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி கூட எல்லா ஆப்பிளும் ஒரே மாதிரி இருக்கணும். கன்சம்ஷன் டேக் பிளேஸ் கண்டினியூஸ்லி அட் ஏ கிவன் பீரியட் ஆஃப் டைம், தொடர்ந்து நுகரணும். அதுக்கு நோ சேஞ்ச் டேஸ்ட், ஹேபிட்ஸ், ப்ரிஃபரன்ஸ், ஃபேஷன், இன்கம் அண்ட் கேரக்டர் ஆஃப் கன்சூமர் டூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் கன்சம்ஷன். இந்த நுகர சமயத்தில் ப்ரிஃபரன்ஸோ ஃபேஷனோ இன்கமோ கேரக்டர் ஆஃப் த கன்சூமரோ மாறாமல் இருக்கணும். இந்த 7 அசம்ஷன் இருந்தால்தான் மேலும் மேலும் நம்ம பண்டத்தை நுகரும்போது அந்த கூடுதலாக நுகரக்கூடிய பண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறையும், இல்லைன்னா குறையாது. அதான் ஞாபகம். லா என்ன சொல்லுது? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, மேலும் மேலும் பண்டங்களை நாம நுகரும் போதிலே அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடானது குறைஞ்சிக்கிட்டே போகும். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாம விஷயம் இல்லை. நாமளே நம்முடைய மனசுக்கே தெரியும். நமக்கு முதல்ல சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும், அடுத்தடுத்து சாப்பிடும்போது அதுல நல்லா இருக்காது, அடுத்து ஜீரோ பயன்பாடு, அடுத்து வாந்தி எடுக்கும் கடைசி. அது வந்து மைனஸ் பயன்பாடுல போயிடும். அப்ப எப்ப இந்த இயங்குனா கன்சூமருடைய டேஸ்ட்லயோ ஹேபிட்ஸ்லயோ ப்ரிஃபரன்ஸ்லயோ ஃபேஷன்லயோ கேரக்டர்லயோ எதுவும் மாற்றம் இருக்காம இந்த 7 அசம்ஷன் இருந்தால்தான் அந்த லா இயங்கும். இல்லை 7 அசம்ஷன் இல்லைன்னா அந்த லா இயங்காது. அடுத்து எக்ஸ்பிளனேஷன். The law states that if a consumer continues to consume more and more units of the same commodity, ஒரு கன்சியூமர் வந்து தொடர்ந்து continues to consumeனா சாப்பிடுறது, கன்சியூம்னா ஈட்டுங்கிற அர்த்தம். more and more units of the same ஒரே கமாடிட்டியை மேலும் மேலும் சாப்பிடும்போது அதனுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி, அந்த இறுதிநிலை பயன்பாடுனா கடைசியா எடுத்துக்கணும் கூடுதலான நுகரக்கூடிய பயன்பாடு, கூடுதல் பண்டங்களில் கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறையும். மொத்தம் 5 ஆப்பிள் சாப்பிடணும்னா முதல் ஆப்பிள் அதிக பயன்பாடு, ரெண்டாவது ஆப்பிள் அதோட குறைவான பயன்பாடு, மூணாவது ஆப்பிள் அதோட குறைவான பயன்பாடு, அஞ்சாவது தான் இறுதிநிலை. அந்த 5வது ஆப்பிள் தான் மார்ஜினல் குட்ஸ்னு அர்த்தம். மார்ஜினல் யூட்டிலிட்டி டிமினிஷஸ். முதல் ஆப்பிளை விட 5வது ஆப்பிள்ல யூட்டிலிட்டி குறைவா இருக்கும். 2 ஆப்பிள் சாப்பிட்டாங்கன்னா 2வதுல குறைவா இருக்கும், 3 ஆப்பிள் சாப்பிட்டா 3வதுல குறைவா இருக்கும். அது மாதிரி குறைஞ்சிட்டே போகும். The last states the consumer continues to consume, தொடர்ந்து சாப்பிட்டாருன்னா more and more unit of the same commodity, அதே கமாடிட்டியை தொடர்ந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி குறைஞ்சிட்டே போகும். இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. This law can be explained with a simple illustration. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. Suppose a consumer wants to consume apple one after another. The utility from the first apple is 20. ஒரு கன்சியூமர் வந்து ஒரு ஆப்பிள்ல சாப்பிட்டுட்டே இருக்காரு, ஒன்னு பேர்னால ஒன்னு அடுத்து ஒன்னு சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ல 20 கிடைக்குது அவருக்கு. அவருடைய ஃபர்ஸ்ட் ஆப்பிள் என்ன கிடைக்கக்கூடிய அவருடைய யூட்டிலிட்டி வந்து 20. அந்த 20 அளக்குறாங்களா, அதான் கார்டினல் யூட்டிலிட்டி. முதல் ஆப்பிள் இருந்து 20 பயன்பாடு கிடைக்குது. அந்த 20ங்கிறது கார்டினல் அர்த்தம். கார்டினல் நம்பர்ல சொல்றாரு எவ்வளவு பயன்பாடு. பட் யூட்டிலிட்டி ஃப்ரம் த செகண்ட் ஆப்பிள் வில் பி லெஸ் than ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆப்பிள்ல முதல் ஆப்பிளை விட கம்மியா கிடைக்குது, அதாவது 15 யூட்டிலிட்டி கிடைக்குது. தேர்ட் ஆப்பிள்ல 10 தான் கிடைக்குது. அண்ட் சோ ஆன். ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ல 20 யூட்டிலிட்டி, செகண்ட் ஆப்பிள்ல 15 யூட்டிலிட்டி, தேர்ட் ஆப்பிள்ல 10 யூட்டிலிட்டி, இப்படி தொடர்ந்து போகுது. ஃபைனலி யூட்டிலிட்டி ஃப்ரம் த ஃபிஃப்த் ஆப்பிள், ஃபிஃப்த் ஆப்பிள்ல 0 தான் கிடைக்குது. ஃபிஃப்த் ஆப்பிள் எந்த விதமான பயன்பாடும் கிடைக்கல. The utility from the 6th and 7th apple are negative. 6thலயும் 7thலயும் நெகட்டிவ் ஆகுது. 6th ஆப்பிள்லயும் 7th ஆப்பிள்லயும் 5th ஆப்பிள்ல 0 யூட்டிலிட்டி, 6th ஆப்பிள்ல நெகட்டிவ் பயன்பாடுன்னு அர்த்தம். பயன்பாடு இல்ல, மைனஸ்ல போகுது, வாந்தி எடுக்குது, அப்படி வச்சுக்கோ, வாமிட்டிங் சென்ஸ் இருக்கு. Utility from the 6th apple to 6th and 7th apple are negative. The tendency is called law of diminishing. இந்த டெண்டன்சி தான், இந்த நிலைமையை தான் நம்ம என்ன சொல்றோம், law of diminishing marginal utilityங்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ல பாருங்க டோட்டல் யூட்டிலிட்டி 20, ரெண்டாவது ஆப்பிள்ல கிடைச்சது 15 தான். அப்ப மொத்தம் பயன்பாடு எவ்வளவு வருது? 35. 20 15, ரெண்டாவது ஆப்பிள் ஒரு 15, மூணாவது ஆப்பிள் 10, 20 15 35 10 45, 3 ஆப்பிள் சேர்த்து மொத்தம் 45. அடுத்து 5வது ஆப்பிள் எவ்வளவு மார்ஜினல் யூட்டிலிட்டி பாருங்க, 4வது ஆப்பிள் 5 தான், 5வது ஆப்பிள் 0, 6வது ஆப்பிள் -5, 7வது ஆப்பிள் -10. இப்ப அந்த டேபிள் கால் நல்லா பாத்துங்க. 20, இந்த 20 மட்டும் ஞாபகம், மார்ஜினல் யூட்டிலிட்டி மட்டும் ஞாபகம். 20 15 10 5 0 -5 -10. இதை எழுதலாம் நீங்க. 20 போடலாம், 20 15 35 எழுதலாம், 35 10 45, 45 5 50, 50 0 50, 50ல -5 போய் 45, 45ல -10 போய் 35. அப்படி எழுதலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா எழுதலாம் நீங்க. அடுத்து இதே டயக்ராமா போட்டிருக்காங்க. AXL TU MU, TUனா டோட்டல் யூட்டிலிட்டி, MUனா மார்ஜினல் யூட்டிலிட்டி. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஆப்பிள், அங்க வந்து டயக்ராத்துல எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுக்கலவங்க, அது ஆப்பிள்னு வச்சுக்கலாம் நீங்க. ஏன்னா ஆப்பிளை பத்தி தான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எவ்வளவு பயன்பாடு பாருங்க, டோட்டல் யூட்டிலிட்டி பாருங்க. டோட்டல் யூட்டிலிட்டி 1க்கு 20, 2க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு போடணும் 35, 3 டோட்டல் யூட்டிலிட்டி. அந்த ரெட் கலர் லைன் எப்படி போறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் போடணும். மார்ஜினல் யூட்டிலிட்டி எல்லோ கலர் லைன் வருது பாருங்க.
ரெட் கலர் லைன்ல 1க்கு 20, 2க்கு வந்துன்னா 35, 3க்கு நேரா எங்க பாயிண்ட் வைக்கணும் 45, 4க்கு நேரா 5ல 4க்கு நேரா எங்க வரணும் 4க்கு நேரா 50ல வருது, 5க்கு நேராவும் 50ல வரணும், ரெண்டும் ஒண்ணா வரும். 6க்கு நேரா எங்க வருது 6க்கு நேரா டோட்டல் 45ல வரணும், 7க்கு நேரா எங்க வரணும் 35ல வரணும். இதை வந்து ஒரு வளைவை வளைச்சு இப்படி அதை வரைக்கும் தொட்டுட்டு கீழே இறக்கி விட்டுறணும். அடுத்து மார்ஜினல் யூட்டிலிட்டி பாருங்க, 1ல 20, 1க்கு 20, 2க்கு 15, 15ல புள்ளி வைக்கணும், 3க்கு 5, 4க்கு 3க்கு 10, 4க்கு 5, 5க்கு 0, 6க்கு -5, 5ல வந்து கோட்டை தொடணும் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா -5 அப்படியே இழுத்து விட்டுலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி டோட்டல் இது டியூன்னு எழுதணும். ரெட் கலர் லைனுக்கு டியூனா டோட்டல் யூட்டிலிட்டி, அந்த எல்லோ கலர் லைனுக்கு எம்யூ அப்படின்னு மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு போடணும். இங்க கீழே வந்து ஆப்பிள்னு கொடுக்கலாங்க, நீங்க ஆப்பிள்னு போட்டுக்கலாம். 0 யூட்டிலிட்டி, நெகட்டிவ் யூட்டிலிட்டி எங்க அந்த கீழே அந்த இடத்துல அந்த 5ங்கிற இடத்துல 0 யூட்டிலிட்டி வந்து 0 இருக்கு. அதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா 6, 7ல பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் யூட்டிலிட்டின்னு சொல்றாங்க. ஃப்ரம் த அபோவ் டேபிள் அண்ட் டயக்ராம் we find the total utility goes on increasing. total utility பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பட் at a diminishing rate, ஆனா குறைவான விகிதத்துல அதிகரிக்குது. அதிகரிக்குது ஆனா குறைவான ரேட்ல அதிகரிக்குது. டிமினிஷிங் ரேட்ல அதிகரிக்குது, குறைவான ரேட்ல அதிகரிக்குது. வேற மார்ஜினல் யூட்டிலிட்டி goes on diminishing. மார்ஜினல் யூட்டிலிட்டி பாருங்க ஆரம்பத்துல இருந்து குறைஞ்சிட்டு தான் வருது. ஆரம்பத்துல 20, 15 குறைஞ்சிட்டே வருது, 20, 15, 10 குறைஞ்சிட்டே வருது. when marginal utility becomes 0, marginal utility 0 இருக்கும்போது total utility எங்க மேக்ஸிமம், அப்பதான் மேக்ஸிமம் 50. marginal utility 0 இருக்கும்போது total utility எங்க இருக்கு மேக்ஸிமமா இருக்கு. when marginal utility become negative, marginal utility நெகட்டிவ் ஆகும்போது 5க்கு பிறகு நெகட்டிவ் இருக்கும்போது total utility என்னாச்சு becomes negative, குறையுது, diminish உட வச்சலாம். when marginal utility becomes negative, total utility diminishes. total utility என்னது diminish ஆகுது. அது வரைக்கும் total utility அதிகரிக்குது, மேக்ஸிமத்தை அடையுது, அப்புறம் டிமினிஷ் ஆகுது. மார்ஜினல் யூட்டிலிட்டி குறையுது, ரீச்சஸ் 0. முன்னாடி கூட ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல பார்த்தோம். மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து டோட்டல் யூட்டிலிட்டி அதிகரிக்கும் போது மார்ஜினல் யூட்டிலிட்டி குறையுது, டோட்டல் யூட்டிலிட்டி மேக்ஸிமத்தை அடையும் போது மார்ஜினல் யூட்டிலிட்டி 0 ஆகுது, டோட்டல் யூட்டிலிட்டி டிமினிஷ் ஆகும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவ் ஆகுது. இதான் வந்து அங்க ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல பார்த்தோம். இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஆகிருக்கும். கிரிட்டிசிசம் என்னுடைய திறனாய்வு. As utility is a subject, it cannot be measured numerically. First ஆப்பிள்ல 20 பயன்பாடு, ரெண்டாவது ஆப்பிள்ல 15 பயன்பாடுன்னு சொல்றல, ஆனா அது நியூமெரிக்கலா அளக்க முடியாது. யூட்டிலிட்டி சப்ஜெக்டிவ், ஒரு சப்ஜெக்டிவ் கான்செப்ட், உள்ளுணர்வு சார்ந்த கருத்து, அதை மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். The law is based on the unrealistic assumption. இந்த லா வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் அசம்ஷனை பேஸ் பண்ணிருக்கு. அடுத்து இது நாட் அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல் கமாடிட்டிஸ், பகுக்கப்படாத பண்டங்களுக்கு இது பொருந்தாது, பகுக்கக்கூடிய பண்டங்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Dear students of 11th standard economics, now I am going to explain question number 37. Explain the law of equimarginal utility. Answer: to satisfy unlimited wants, a consumer needs more than one commodity. Wants are unlimited nu பார்த்தோம். அந்த unlimited wants satisfy பண்றதுக்கு a consumer need more than one commodity. ஒரு கன்சூமருக்கு ஒரு கமாடிட்டிக்கு மேல தேவைப்படுது. law of diminishing marginal utility only one commodity மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஒரு கமாடிட்டி மாடல் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து equimarginal utility more than one commodity. So the law of diminishing marginal utility extended and is called law of equimarginal utility. This equimarginal utility is the extension of law of diminishing marginal utility. ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் வந்து law of diminishing marginal utility, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த law of equimarginal utility. It is also called law of substitution. இந்த equimarginal utilityக்கு law of equimarginal utilityக்கு law of substitution ன்னு ஒரு பேரு. the law of consumer equilibrium சொல்லலாம், கூசன் செகண்ட் லா அப்படின்னு கூட சொல்லலாம். கூசன் ஃபர்ஸ்ட் லாங்கிறது law of diminishing marginal utility. இந்த equimarginal utilityங்கிறது கூசனுடைய செகண்ட் லா, the law of maximum satisfaction. law of equimarginal utilityனாலும், law of substitutionனாலும், the law of consumer equilibriumனாலும், கூசன் செகண்ட் லானாலும், the law of maximum satisfactionனாலும் எல்லாமே equimarginal utility தான் குறிக்கும். Next definition. You have to memorize the definition. The definitionல TION n எல்லாம் இருக்கு. You put n there. Definition DFINI TION. மார்ஷல் ஸ்டேட், மார்ஷல் தான் இதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. டிமாண்ட், லா ஆஃப் டிமாண்டுக்கு மார்ஷல் தான், லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கும் டெஃபினேஷன் மார்ஷல் தான். இங்கே லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கும்
மார்ஷல் தான் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. மார்ஷல் ஸ்டேட்ஸ் த லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி இஃப் எ பர்சன் ஹேஸ் எ திங். ஒரு பர்சன் ஒரு திங்ஸ் வச்சிருக்கான், ஒரு பொருள் வச்சிருக்கான், ஒரு பணம் வச்சிருக்கான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆஸ் எ திங் விச் he can put to several uses. அதை வந்து several uses பயன்படுத்தலாம். ஒரு 200 ரூபா பணம் வச்சிருந்தோம்னா நிறைய பொருள் வாங்கலாம், several uses பயன்படுத்தலாம். He will distribute it among these users in such a way that it has the same marginal utility in all. அவன் எப்படி அவன் செலவு பண்றானா, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றானா அந்த பணத்தை ஆஸ் ஏ திங்னு சொல்றோம். இந்த திங்கிறதுல ஒரு அமௌண்ட் பணம்னு வச்சுக்கலாம். அதை வந்து இன் சச் ஏ வே தட் தி சேம் மார்ஜினல் யூட்டிலிட்டி இன் ஆல். ஒவ்வொரு பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி சேமா இருக்கிற வரைக்கும் அவன் செலவு பண்றான் அப்படிங்கிறது அந்த இது. If a person has a thing which he can put to several uses, ஒரு பர்சன் ஒரு திங் வச்சிருக்கான், ஒரு பணம் வச்சிருக்கான், ஒரு அமௌண்ட் வச்சிருக்கான், ஒரு 200 rupees பணம் வச்சிருக்கான், which he can put to several uses. அதை பல யூசஸ்க்கு பயன்படுத்துறான், பல பொருளை வாங்குறான். He will distribute it among these users in such a way that it has the same marginal utility. ஒவ்வொரு பண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய marginal utility சேமா இருக்கிற மாதிரி அவன் பயன்படுத்துறான். For if it had a greater marginal utility in one use than another, ஒன்னுல அதிகமா marginal utility இன்னொன்னுல கம்மியான marginal utility இருந்தா, he would gain by taking away some of it from the second use and applying for the first. எதுல marginal utility அதிகமா இருக்கோ அதுல இருந்து குறைவான marginal utility செப்பரேட் பண்ணி அவன் வந்து எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்றான். அதான் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒவ்வொரு பண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டியானது இறுதிநிலை பயன்பாடானது சமமா இருக்கிற மாதிரி அவன் செலவு பண்ணா த கன்சூமர் இஸ் இன் ஈக்குலிபிரியம். அப்பதான் அவனுக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனாலதான் லா ஆஃப் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறோம். அவனுக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னா ஒவ்வொரு பண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பல பண்டங்கள் வாங்குறான். அந்த பல பண்டங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இறுதிநிலை பயன்பாடு ஆனது சமமாக இருக்குமானா அந்த பணத்தை செலவு பண்ணானா அவனுக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா, அதிகபட்ச மன நிறைவு கிடைக்குங்கிறது தான் அந்த விதி. அசம்ஷன், ஒவ்வொரு லாவுக்கும் அசம்ஷன் பார்க்கணும். லா ஆஃப் டிமாண்டுக்கு அசம்ஷன் இருக்கு, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அசம்ஷன். அது மாதிரி இந்த லாவுக்கு என்னென்ன அசம்ஷனா, த ரேஷனல் கன்சியூமர், த கன்சியூமர் இஸ் ரேஷனல். ஒரு பகுத்தறிவாளான கன்சியூமர் வாண்ட்ஸ் டு மேக்ஸிமைஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவன் வந்து ஒரு கன்சியூமர், இந்த நுகர்வோர் வந்து தன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை அதிகப்படுத்தணும், மேக்ஸிமைஸ் பண்ணணுங்கிற மாதிரி உள்ள ரேஷனல் கன்சியூமரா இருக்கணும். ஒரு பகுத்தறிவாளான கன்சியூமரா இருக்கணும், ஒரு அறிவுள்ள ஒரு அறிவார்ந்த கன்சியூமரா இருக்கணும். அப்பதான் இந்த லா இயங்கும். யூட்டிலிட்டி இஸ் மெஷரபிள் கார்டினலி. யூட்டிலிட்டியை அளவிட முடியும் கார்டினலி. ஆர்டினல் பார்த்துருக்கோம். கார்டினல் ஒரு ஆப்பிள், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு 20, ஒரு ஆரஞ்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய 10 அப்படிங்கிற மாதிரி நம்பர் சொல்ற மாதிரி இருந்தால் கார்டினல் யூட்டிலிட்டின்னு அர்த்தம். யூட்டிலிட்டி இஸ் மெஷரபிள் கார்டினலி, யூட்டிலிட்டி இஸ் மெஷரபிள்னு அர்த்தம். இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி மணி ரிமைன் கான்ஸ்டன்ட். எல்லா லாவிலுமே இந்த அசம்ஷன் இருக்கும். பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு கான்ஸ்டன்டா இருக்கு. த இன்கம் ஆஃப் த கன்சூமர் இஸ் கிவன். கிவன் அதுவும் கான்ஸ்டன்ட் அர்த்தம். கன்சூமருடைய வருமானம் மாறாம இருக்கு. தெர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இந்த மார்க்கெட்ல பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கு. பர்ஃபெக்ட் காம்படிஷன் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பின்னால படிக்க போறோம். அப்ப இல்ல இந்த லா வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனுடைய அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ். வாங்குறவங்களும் அதிக பேர் இருப்பாங்க, விற்கிறவங்களும் அதிக பேர் இருப்பாங்க. அப்படிதான் பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல வரும். இப்போ உதாரணத்துக்கு நெல் உற்பத்தி இருக்கு, நிறைய பேர் நெல் உற்பத்தி பண்றாங்க, நிறைய பேர் நெல் விற்பனை செய்யறாங்க. அப்ப அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட் காம்படிஷனுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் த பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ் ஆர் கிவன். பிரைஸ் ஒரு பண்டத்தினுடைய விலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பல பண்டங்கள் வாங்குறாருன்னா ஒவ்வொரு பண்டத்துக்கு என்ன விலை அப்படின்னு தெரியும். த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆபரேட்ஸ். இங்கே வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆபரேட் ஆகுது. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அர்த்தம், மேலும் மேலும் பண்டங்களை நுகரும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறைஞ்சிட்டே போனா அது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு அர்த்தம். லா மார்ஜினல் யூட்டிலிட்டி டிமினிஷ் ஆகுது, குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். எக்ஸ்பிளனேஷன், த லா கேன் பி எக்ஸ்பிளைன் வித் ஹெல்ப் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிளோட இந்த லாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சப்போஸ் ஏ கன்சூமர் வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் இஸ் லிமிடெட் இன்கம் ஆன் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. ஒரு கன்சூமர் தன்னுடைய இன்கத்தை ஆப்பிள் ஆரஞ்சு நிறைய பண்டங்கள் வாங்க முடியும், ஆனா 2 பண்டங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 பண்டங்கள் மோர் தென் ஒன்னுங்கிறவுல ஆப்பிள் ஆரஞ்சு எடுத்துக்கிறோம். மார்ஜினல் யூட்டிலிட்டி அங்க பாத்தீங்கன்னா ஆஃப் டிமினிஷிங்ல ஒரே ஒரு பண்டத்தை எடுத்துக்கிறோம். இங்க 2 பண்டம் மோர் தென் ஒன்னு உள்ள ஆப்பிள் ஆரஞ்சு 2 பண்டங்கள் எடுத்துக்கிறோம். வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் இஸ் லிமிடெட் இன்கம், லிமிட்டடா இன்கம் வச்சிருக்காரு, குறிப்பிட்ட அமௌண்ட் தான் பணம் வச்சிருக்காரு. அது ஆப்பிள் ஆரஞ்சு 2 வாங்குறதுக்கு அவர் செலவு பண்றாரு. He is said to be in equilibrium only when he gets maximum satisfaction. அவருக்கு எப்ப ஈக்குலிபிரியம்னா அவருக்கு எப்ப மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகப்படியான மனநிறைவு கிடைக்குதோ அப்பதான் அவருக்கு ஈக்குலிபிரியம் அடைய முடியும், சமநிலை அடைய முடியும். வித் இஸ் லிமிடெட் இன்கம். அவருடைய இன்கம் வந்து லிமிட்டடா இருக்கு, அவருடைய வருமானம் வந்து கம்மியா இருக்கு, லிமிட்டடா இருக்கு, குறிப்பிட்ட அளவு தான், இதான் வருமானம். அந்த வருமானத்தை வச்சுட்டு பல பண்டங்கள் வாங்குவார். ஆனா இங்க நம்ம 2 பண்டங்கள் வாங்குற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஆப்பிள் ஆரஞ்சு வாங்குறாரு. 2 பண்டங்களுடைய அவர் எப்படி செலவு பண்றாருன்னா மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையணும்.
அப்போ எப்போ மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சா அவருக்கு ஈக்குலிபிரியத்தில் இருக்காருன்னு அர்த்தம். தேர் கோல் he will be in equilibrium when marginal utility of apple divided by price of apple. marginal utility of apple இருக்கு, அதை price of apple டிவைட் பண்ணா ஈக்குவல் டு marginal utility of orange divided by price of orange. ரெண்டு பண்டங்கள் பார்க்குறோம், கீழே price of apple, இங்கே price of orange ஈக்குவல் டு k. இந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட் marginal utility of money, இங்கே கேங்கிறது நிலையான marginal utility of money-யை குறிக்குது. இங்கே MUA ஏங்கிறது ஆப்பிளை குறிக்குது. MUA by PA, PA னா price of apple. MUO னா marginal utility of orange. PO அப்படின்னாக்கா price of orange equal to K. K equal to constant marginal utility of moneyங்கிறாங்க. Now see the tabular column. இந்த tabular column நல்லா புரிஞ்சுக்கணும். Units of commodity. Units of commodity. இங்க ஆப்பிள் ஆரஞ்சு கொடுத்தாங்க. யூனிட்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்பிள், செகண்ட் ஆப்பிள், தேர்ட் ஆப்பிள், ஃபோர்த் ஆப்பிள், ஃபிஃப்த் ஆப்பிள், சிக்ஸ்த் ஆப்பிள். ஆரஞ்சு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு, செகண்ட் ஆரஞ்சு, தேர்ட் ஆரஞ்சு, ஃபோர்த் ஆரஞ்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு பார்க்குறோம். ஆப்பிள் டோட்டல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் யூட்டிலிட்டி. அடுத்து ஆரஞ்சினுடைய டோட்டல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்றுக்கு நேராக மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளவு? முதல் ஆப்பிள்லேருந்து எவ்வளவு மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடைக்குது? 25, 25 இருக்கு. ரெண்டாவது ஆப்பிள்லேருந்து 20, மூன்றாவது ஆப்பிள்லேருந்து 18, நாலாவதுலேருந்து 15, அஞ்சாவதுலேருந்து 10, ஆறாவது ஆப்பிள்லேருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி 4 குறைஞ்சிட்டே இருக்கு. மார்ஜினல் யூட்டிலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு. ஏற்கனவே அசம்ஷனில் பார்த்தோம் மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் டிமினிஷிங் அப்படின்னு பார்க்குறோம். அந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த லா எழுதப்பட்டிருக்கும் பார்த்தோம். மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்த்து 25, 20, 18, 15, 10 அப்படின்னு குறைஞ்சிட்டு போகுது. அதுமாதிரி ஆரஞ்சினுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சில் 30, அப்புறம் 11, 8, 5 லாஸ்ட் காலத்தில் 30, 11, 8, 5, 4, 3 அப்படின்னு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்சும் குறைஞ்சிட்டே வருது. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம டோட்டல் யூட்டிலிட்டி எழுத முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு எடுத்துங்க. ஆப்பிளுக்கு பார்த்து டோட்டல் யூட்டிலிட்டி 25, மார்ஜினல் யூட்டிலிட்டி 25னாக்கா டோட்டல் யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு 25 தான். அடுத்தது மார்ஜினல் யூட்டிலிட்டி 20 குறையுது. இப்போ டோட்டல் யூட்டிலிட்டி 45. அந்த 25 டோட்டல் யூட்டிலிட்டி 25 and 20 ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 45. அப்படி எழுதணும். மார்ஜினல் யூட்டிலிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். டோட்டல் யூட்டிலிட்டி நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். அந்த 25 + 20 45. அது 45யும் 18ம் 63. அடுத்து 18, 63யும் 15ம் 78. 78 + 10 88. 88 + 4 92 அப்படிங்கிறது மார்ஜினல் யூட்டிலிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். டோட்டல் யூட்டிலிட்டி நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கணும். அதுமாதிரி ஆரஞ்சு கம் டு ஆரஞ்சு. ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சினுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி 30, 11 அப்படின்னு இருக்கு. டோட்டல் யூட்டிலிட்டியும் 30 தான் இருக்கு. மார்ஜினல் யூட்டிலிட்டியும் 30 இருக்கு. நெக்ஸ்ட் 30லேருந்து நம்ம என்ன செய்யறோம்? அடுத்து செகண்ட் ஆரஞ்சிலேருந்து 11 தான், மார்ஜினல் யூட்டிலிட்டி 11 தான் இருக்கு. அப்போ 30 + 11 எவ்வளவு? 41. 41 + 8 எவ்வளவு? 41 + 8 எவ்வளவு? 49. 49 + 5 எவ்வளவு? 54. 54 + 4 எவ்வளவு? 58. 58 + 3 எவ்வளவு? 61. அப்படின்னு கால்குலேட் பண்ணி இந்த டேபிள் கலத்தை நீங்க போட கத்துக்கணும். நெக்ஸ்ட் let us assume that the consumer wants to spend his entire income 14 அங்க 14 இருக்கும்னு நினைக்கிறேன். entire income 14 அங்க ₹11 கொடுத்துருக்காங்க. that is not 11, that is 14 I think. just a minute. ஆமா 14 rupees. அங்க 11 rupees இல்ல 14 rupees. let us assume that the consumer wants to spend his entire income rupees. ஒருத்தன்ட்ட 14 ரூபாய் பணம் வச்சிருக்கான். அவனுடைய entire income 14 rupees. an apple and orange. add orange இல்ல and orange. an apple and orange. அவன்கிட்ட இருக்கிற பணம் 14 ரூபாய் தான். அது ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் செலவு பண்றான். the price of an apple கொடுக்கலாங்க. price of an apple ₹2. புக்கை பார்த்துலாம் மாத்திங்க. the price of an apple is ₹2 and orange is ₹1 each. ஒரு ஆப்பிளுடைய விலை 2 ரூபாய். அதில் 2 கொடுக்கல அவங்க. புக்கை பார்த்து கட் பண்ணிங்க. price of an apple வந்து ₹2 and orange is 1. ஆரஞ்சினுடைய ஒரு ஆரஞ்சு 1 ரூபாய். if the consumer wants to attain maximum utility, he should buy 6 units of orange and 5 units of oranges. 6 units of apple. அந்த கன்சியூமர் வந்து மேக்ஸிமம் யூட்டிலிட்டி அடையணும்னா அவன் 6 ஆப்பிளும் 5 ஆரஞ்சு வாங்குவோம். அவனுக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்படிங்கிற மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும்னா அவன் 6 ஆப்பிள் எத்தனை வாங்கணும்? 6 வாங்கணும். எத்தனை ஆரஞ்சு வாங்கணும்? ஆப்பிள் 6 units of apples and 5 units of orange. 6 units of apple and 5 units of orange. So that he can get 150 units. Here MUA by PA equal to MUO by P0, that is 4/1. 4 equal to 4/1 அப்படின்னு கொடுத்துறாங்க. In this diagram ஒரு diagram கொடுத்துறாங்க. In this diagram x-axis represents the amount of money spent and y-axis x-axis வந்து amount of money spent, y-axis marginal utility of apple and orange. If the consumer spends 6 on apple and 5 on oranges, the marginal utility of both is equal. That is AA equal to B AA1
அந்த படத்துல பாருங்க A1 equal to BB1, hence he gets maximum utility, hence he gets maximum utility அப்படிங்க. அதுல புக் Dear students of 11th standard economics, now I am going to explain lesson 2, question number 38. What are the methods of measuring elasticity of demand? Elasticity of demand. Very important question. Before going to the 38 question, let us see some clarification in the question number 37. 37. Here is a tabular column. And the 37 question there is a tabular column, there is a different tabular column from book number 30 க்கு இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலும் you write as it is. இப்போ நான் கொடுக்குற இந்த புக்ல மாதிரி எழுத வேண்டாம், இங்க இருக்கிற மாதிரியே டேபுலர் காலத்தை போட்டுங்க. அதே மாதிரி பார்த்தா இந்த என்டையர் இன்கம் இஸ் ₹14 நான் சொன்னேன், இங்க நீங்க 11 வச்சுங்க, சேஞ்ச் பண்ண வேண்டாம், 11 இருக்கணும். அண்ட் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு, the price of an apple and oranges is 1. ஆப்பிளுடைய விலையும் ₹1 தான், ஆரஞ்சினுடைய விலையும் ₹1 அப்படியே இருக்கட்டும், சேஞ்ச் பண்ண வேண்டாம். நான் ஆப்பிளுடைய விலை ₹2 போட சொன்னேன், வேண்டாம். புக்கில் ₹2 இருக்கனால ₹2 ஆப்பிள் இஸ் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு ஈச் ₹1 ஈச் அப்படின்னு வச்சுங்க. அப்போ if the consumer wants to attain maximum utility, he should buy 6 units of apple and 5 units of oranges so that he can get 150 units of utility அப்படின்னு வரும். Here MUA by PA equal to MU not MU orange, MU னா ஆரஞ்சு, P price of orange equal to 4/1 equal to 4/1 அப்படின்னு அது சேஞ்ச் பண்ண வேண்டாம், as it is இருக்கட்டும். நெக்ஸ்ட் X represents amount of money spent, Y axis marginal utility of apple and orange. If the consumer spends 6 on apple, ₹6 on apple, appleக்கு ₹6, 5 on oranges, the marginal utilities are both equal, that is A dash equal to B dash. அங்க இருப்பாரு, ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல வந்து A dash equal to செகண்ட் டயக்ராம்ல B dash, hence he gets maximum utility. That is correct as it is. இப்போ இந்த கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி எழுதிங்க, புக்ல இருக்கிற மாதிரி எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், methods of measuring elasticity of demand. There are 3 methods of measuring elasticity of demand. Elasticity measure பண்றதுல 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு percentage method, ஃபர்ஸ்ட் ஒன்னு percentage method. EP equal to elasticity of price elasticity, EP equal to delta Q, delta na change in Q by change in price, by into P by Q. P na price, Q na quantity. It is also known as ratio method. When we measure the ratio as EP equal to percentage change in Q by percentage change in P. Percentage change delta ங்கிறது change in படிச்சுக்கலாம், percentage change in Q, percentage change in demand, delta percentage change in P னா percentage change in price. இது ஒரு மெத்தட். percentage மெத்தட்ல EP equal to elasticity of price equal to price elasticity equal to அது நல்லா பார்த்துங்க, சிம்பிளான மெத்தட் தான். நெக்ஸ்ட் டோட்டல் அவுட்லே மெத்தட், செலவின முறை. Marshall suggested that the simplest way to decide whether demand is elastic or inelastic to examine the changes in total outlay of the consumer or total revenue of the firm. மார்ஷல் வந்து ஒரு ஈஸியான மெத்தட், சிம்பிள் வேல எலாஸ்டிக் டிமாண்ட் எலாஸ்டிக்கா இருக்கா இன்எலாஸ்டிக்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டோட்டல் அவுட்லே மெத்தட் செலவின முறையில் இல்லது டோட்டல் ரெவன்யூ மெத்தட்ல கண்டுபிடிக்கிறாரு. டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு குவான்டிட்டி சோல்டு, TR ஈக்குவல் டு P இன்டு Q. டோட்டல் அவுட்லே மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா பிரைஸ் 150, குவான்டிட்டி டிமாண்ட் 3, அப்போ 450. டோட்டல் அவுட்லே எவ்வளவுனாக்கா செலவு, மொத்த செலவு எவ்வளவுனா, ஒரு பிரைஸ் வந்து ஒரு ₹350 இருந்தா மூணு பேக் வாங்கணும்னு வச்சுக்கோ, ₹450. ஒரு பேக் ₹25 குறையும் போது 4 குவான்டிட்டி டிமாண்ட் 4 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 4 × 125 ₹500. இப்போ அடுத்தது விலை குறையுது, இன்னும் 125லேருந்து 100 குறையுது. இப்போ 5 பேக்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ 5 × 100 500. அடுத்து விலை குறையுது, 75 குறையுது. 6 பேக் வாங்குறாங்க, 450. ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 450. அவுட்லே செலவு எவ்வளோ ஆகுது, 3 விலை குறைஞ்ச பிறகு அதிகமாக வாங்குறாங்க. முதல்ல 450 வாங்குறவங்க 500 வாங்குறாங்க, அப்போ எலாஸ்டிசிட்டி கிரேட்டர் தன் 1 இருக்கு. அடுத்தது விலை இன்னும் குறையுது, இப்போ 5 வாங்குறாங்க. இப்போ வந்து அடுத்த 500 எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் இது ஈக்குவலாக இருக்கு.
அதிகமாகல. முதல்ல 450லேருந்து 500 வருது, எலாஸ்டிசிட்டி இஸ் கிரேட்டர் தென் 1. இப்போ 500 மாற்றம் இல்லை. அப்போ E ஈக்குவல் டு 1, எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு 1. அடுத்தது 75 ரூபா குறையும் பொழுது அவங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் விட 450 தான். 75 ரூபா குறையுது, 6 பேக் வாங்குறாங்க, 450 ரூபா தான். அப்போ 500 ரூபா உங்களுக்கு 50 ரூபா மிச்சமாக இருக்கு. அப்போ எலாஸ்டிக் டிமாண்ட் வந்து லெஸ் தென் 1 இருக்கு. டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக் இஃப் தெர் இஸ் இன்வர்ஸ் ரிலேஷன் பிட்வீன் பிரைஸ் அண்ட் டோட்டல் அவுட்லே. பிரைஸுக்கும் டோட்டல் அவுட்லேக்கும் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன் எலாஸ்டிக். இன்வர்ஸ் ரிலேஷன் தலைகீழ் தொடர்பு. தலைகீழ் தொடர்பு விலை குறையுது, பிரைஸ் வந்து விலை குறையுது, அங்கே டோட்டல் அவுட்லே அதிகரிக்குது. ஃபர்ஸ்ட் பலத்தில் பாருங்க, 150லேருந்து 125 விலை குறையுது, ஆனால் அங்கே டோட்டல் அவுட்லே பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. அதுதான் நம்ம எலாஸ்டிக்ங்கிறோம். டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக்ங்கிறோம் இஃப் தெர் இஸ் இன்வர்ஸ் ரிலேஷன் பிட்வீன் பிரைஸ் அண்ட் டோட்டல் அவுட்லே. அண்ட் டைரக்ட் ரிலேஷன் மீன்ஸ் இன்எலாஸ்டிக். டைரக்ட் ரிலேஷனாக இருக்கு, விலை குறையுது, கடைசி 100லேருந்து 75 குறையுது, 500லேருந்து 450 அதுவும் குறையுது, டோட்டல் அவுட்லேயும் குறையுது. அப்போ இது இன்எலாஸ்டிக். எலாஸ்டிசிட்டி யூனிட்டரி வென் டோட்டல் அவுட்லே இஸ் கான்ஸ்டன்ட். நடுவர் சென்டரில் பாருங்க 125லேருந்து 100 குறையுது, ஆனால் டோட்டல் அவுட்லே 500 மாறவே இல்லை. அப்போ இது டோட்டல் அவுட்லே கான்ஸ்டன்டாக இருக்கு. அப்போ அதுக்கு பேர் எலாஸ்டிக் யூனிட்டி. எலாஸ்டிசிட்டி யூனிட்டின்னு அர்த்தம் 1ன்னு அர்த்தம். இது செகண்ட் மெத்தட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 3ல அடுத்தது பாயிண்ட் ஆர் ஜாமெட்ரிக் எலாஸ்டிசிட்டி. ஜாமெட்ரிக் மெத்தட், ஜாமெட்ரிக் பாயிண்ட் மெத்தட் அல்லது ஜாமெட்ரிக் எலாஸ்டிசிட்டி அப்படிம்பாங்க. த பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் லீனியர் டிமாண்ட் கர்வ். ஒரு டிமாண்ட் கர்வ் வந்து லீனியரா இருந்தா, ஜென்ரலா டிமாண்ட் கர்வ் வந்து கர்வா இருக்கும், வளைவா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கு, ஆர்எம்ங்கிறது தான் டிமாண்ட் கர்வ். இந்த படத்துல வந்து கீழே உள்ள படத்துல ஆர்எம்ங்கிறது டிமாண்ட் கர்வ், அது லீனியரா இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குன்னு அர்த்தம். லீனியர் டிமாண்ட் கர்வ் இஸ் ஷோன் பை த ரேஷியோ ஆஃப் த செக்மெண்ட் ஆஃப் த லைன் டு த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் த பர்டிகுலர் பாயிண்ட். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து ரைட் லெஃப்ட்ங்கிற பாயிண்ட் வச்சுட்டு நம்ம பின்னால பார்க்க போறோம். அதை the point elasticity of a linear demand curve is shown by the ratio of the segment. இல்ல நிறைய செக்மெண்ட் இருக்கு. செக்மெண்ட்ங்கன்னா ஆர், இந்த படத்தை பாருங்க, ஆர்க்யூங்கிறது ஒரு செக்மெண்ட், கியூபிங்கிறது ஒரு செக்மெண்ட், பிஎஸ்ங்கிறது ஒரு செக்மெண்ட், எஸ்எம்ங்கிறது ஒரு செக்மெண்ட். இதுதான் செக்மெண்ட்ங்கிறாங்க. இந்த டிஃபரெண்ட் செக்மெண்ட் ரேஷியோ ஆஃப் த செக்மெண்ட்ஸ் ஆஃப் த லைன் டு த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் த பர்டிகுலர் பாயிண்ட். பாயிண்ட் எலாஸ்டிசிட்டியினுடைய ஃபார்முலா வந்து லோயர் செக்மெண்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ் divided by upper segment of the demand curve below the given point above the given point. அது ஞாபகம் வச்சுங்க. lower segment of the demand curve below the given point, upper segment of the demand curve above the given point. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி equal to lower segment of the demand curve below the given point, upper segment of the demand curve above the given point. அது EP equal to L. L னா lower segment, U னா upper segment அர்த்தம். அது ஞாபகம் வச்சுங்க. அங்க உள்ளதான் அப்படியே ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. இபி ஈக்குவல் டு பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி, இனா எலாஸ்டிசிட்டி, பினா பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு எல் பை யூ. எல்னா லோயர் செக்மெண்ட், யூனா அப்பர் செக்மெண்ட். இபி ஈக்குவல் டு பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி, எல்ங்கிறது லோயர் செக்மெண்ட், யூங்கிறது அப்பர் செக்மெண்ட். அப்படி ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. உங்க அமௌண்ட் thank you students. Read the question answer, go through all the question answer, read well and write home test based on this lesson. Thank you.